अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு குர்ஆனுடைய தஃப்சீரை பார்த்து வருகிறோம். முழுமையாக குர்ஆனை கற்று அறிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. 27வது ஜுஸுடைய கடைசியிலே சூரத்துல் ஹதீத் நாம் பார்க்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். 57வது சூரா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவைத்தான் தஸ்பீஹ் செய்கின்றன. மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உண்டான அனைத்து வஸ்துக்களும். வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவன் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். இப்போ மாசிவல்லா அல்லாஹ் அல்லாது எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. சில இடங்களில் யுஸப்பிஹு பிஹம்திஹி, தஸ்பீஹும் செய்கின்றன, தஹ்மீதும் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் தன் வறுமையை முறையிட்டார், ரொம்ப சிரமப்படுகிறேன் என்று சொன்னார். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்லூக்குகளுடைய தஸ்பீஹை ஏன் மறந்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஓதுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வங்களை சிறப்பாக்கி கொடுப்பான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது அனைத்து சிருஷ்டிகளிலும் அல்லாஹ் புகழ்கிற வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை அதிகமாக சொல்லும்படி சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அதே மாதிரி அதிகமாக சொல்ல ஆரம்பித்தார். அவரிடத்தில் செல்வங்கள் பெருகியது என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்போது அனைத்து கோடிக்கணக்கான எத்தனை வஸ்து இருக்கிறதோ மாசிவல்லா என்று வானம் பூமி மரம் செடி கொடி மலை கடல் பாதாளம் மிருகங்கள் மனிதர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கின்றார்கள். நம்ம நாவு அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறதில்லை. ஆனால் நம்முடைய மேலேருந்து கீழே வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் மாஃபிஸ் ஸமாவாத்தில் உள்ளது தானே. இப்போ ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் தஆலா ஏவி தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் இருக்குது. நீ சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சொல்லாவிட்டாலும் உன் நாவு மஹ்லூக் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருக்கிறது. கோவில் உண்டான சிலைகளும் தஸ்பீஹ் செய்கின்றன, ஆடு மாடுகளும் தஸ்பீஹ் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று தஸ்பீஹ் செய்கின்றன. இப்போ நமது உறுப்புகள் நமக்கு தஸ்பீஹ் செய்வது நமக்கு தெரியவதில்லை. நம்ம மூக்கு தஸ்பீஹ் செஞ்சிட்ருக்கு, நம்ம கை தஸ்பீஹ் செஞ்சிட்ருக்கு, நமக்கு தெரியுதா? தெரியறதில்லை. நமக்கு தெரியாமலேயே அவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. நம்ம உறுப்புகள் நமக்கு தெரியாமலே இயங்குகின்றன. அது தெரியுதா? இப்போ ஹார்ட் இயங்குறது யாருக்கா தெரியுதா? நம்முடைய நுரையீரல் இயங்குறது யாருக்கா தெரியுதா? உள்ளுக்குள்ளே இருக்குது, யாருக்கு தெரியுது? யார் பார்த்தா? கை இயங்குறது தெரியுது, தலை ஆடுறது தெரியுது, வெளிரங்கத்தில் நம்ம உறுப்புகள் இயங்குவது தெரிகிறதா? ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது இம்மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, வஸ்துக்களிருந்து எதுவும் இல்லை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தே தவிர, வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவைகளின் தஸ்பீஹை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். விளங்கக்கூடியவங்க விளங்குவாங்க, அந்த அன்பியாக்கள் விளங்குவாங்க, யாருக்கு அல்லாஹ் காட்டுவோன்னா அவங்க விளங்குவாங்க, மற்றவங்களுக்கு இது விளங்காது. ஹதீஸ் இருங்க. சப்பஹ லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உண்டான அனைத்தும் அல்லாஹ்வை புகழ்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன. தஸ்பீஹ் என்றால் என்ன அர்த்தம்? தன்சீஹ், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துதல். தஹ்மீத் என்றால் என்ன அர்த்தம்? ஹம்து, புகழ், அல்லாஹ்வை புகழ்தல். தஸ்பீஹ் எதுக்காக வேண்டி, தஹ்மீத் எதுக்காக வேண்டி பாய்?
சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் எதை இணை வைக்கிறார்களோ அவற்றை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பரிசுத்தமானவன். அப்போ தஸ்பீஹ் அல்லாஹ் தஆலா ஷிர்கை விட்டு தூய்மையானவன் என்று சொல்வதற்கு பேர் தஸ்பீஹ். தஹ்மீத் என்றால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அவன் கொடுத்தவைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு பேர் தஹ்மீது. அறிஞ்சவை அறிஞ்சுங்களா? இப்போ தஸ்பீஹும் தஹ்மீதும் எப்படி சேர்ந்து சேர்றது? சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ், அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீது. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வுடைய ஹம்தை கொண்டு அவனை தஸ்பீஹ் செய்வீராக. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, ஹம்தும் தஸ்பீஹும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதே தஹ்மீத் ஆயிடணும், தஹ்மீது செய்வதே தஸ்பீஹ் ஆயிடணும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த காயினாத்தில் உண்டான மில்கியத் தனக்கு சொந்தம் என்று சொன்னால் அது ஷிர்க். இப்போ என்னிடம் இருக்கும் மில்க் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொன்னால் அது தௌஹீத். அது அறிஞ்சு போய் இப்போ என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான். இப்போ ஷிர்க்கை விட்டு தூய்மையாக்கிட்டேன்னா தஸ்பீஹ் செஞ்சுட்டான், அல்லாஹ் இதை கொடுத்தான் ஹம்து செஞ்சுட்டான். இப்போ இந்த பேனா எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னேன் நான், இது அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு. இப்போ ஷிர்க்கை விட்டு தப்பிச்சிட்டேன், தஸ்பீஹ் ஆயிடுச்சு. இந்த பேனா எனக்கு சொந்தம்னு ஷிர்க் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு என்ன ஆயிடுச்சு? தஸ்பீஹ் ஆயிடுச்சு. இது அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துருக்குறான் அமானிதமா அப்படின்னு சொன்னால் தஹ்மீதும் ஆயிடுச்சு. அல்லாஹ் நீ தான் அல்லாஹ் கொடுத்தேன்னு சொன்னால் ஹம்தும் ஆயிடுச்சு. இப்போ தஸ்பீஹும் ஆயிடுச்சு, தஹ்மீதும் ஆயிடுச்சு. அப்போது உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் ஷிர்க்கை விட்டு தப்பித்து கொண்டோம், தஸ்பீஹ் ஆயிடுச்சு. இது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு சொன்னோம், என்ன ஆயிடுச்சு? தஹ்மீத் ஆயிடுச்சு. உஜூது தன்னுதுன்னு சொன்னால் ஷிர்க்கு, அல்லாஹ்துன்னு சொன்னால் தௌஹீத். அது ஷிர்க்கை விட்டு பாதுகாத்தது. தஸ்பீஹ் அது, தன்சீஹ் அது. தன்சீஹும் இல்லை, அல்லாஹ் தாலாவை தன்சீஹ் செஞ்சிட்டோம் ஷிர்க்கை விட்டோம். வந்தீங்கன்னா அப்போ அனைத்து கோழி சிருஷ்டி என்ன சொல்லிகிட்டு இருக்கு? ஒவ்வொரு நொடியும் லிசானே கால், வாயால் சொல்லாமல் லிசானே ஹாலில் ஒவ்வொரு சிருஷ்டியும் சொல்லிக்கிட்டு இருக்குது என்னவென்று, இது எதுவும் எனக்கு சொந்தமில்லை, எல்லாம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லுது. உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு தான் சொந்தம். இது இல்மு என்னது இல்லை ஒன்றுது, என்னது இல்லை தஸ்பீஹ், உன்னது தஹ்மீது. நசர், பசாரத் என்னது இல்லை தஸ்பீஹ், ஒன்று தான் தஹ்மீது, முடிஞ்சு போச்சு. சமாத் என்னது இல்லை தஸ்பீஹ், ஒன்னது தஹ்மீது. கலாம் என்னது இல்லை தஸ்பீஹ், ஒன்னது தஹ்மீது. குவத் என்னது இல்லை, லா ஹவுல வலா குவத்த, எனக்கு ஹவுலும் இல்லை குவத்தும் இல்லை, என்ன ஆயிடுச்சு? இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர, தஹ்மீத் ஆயிடுச்சு. அப்போ தஸ்பீஹ் ப்ளஸ் தஹ்மீது, தஸ்பீஹும் சேர்ந்து தஹ்மீதும் வந்துருச்சு. அதுதான் எல்லா சிருஷ்டியும் செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாமே. எதுவும் அல்லாஹ் கொடுத்து எதையுமே என்னதில்லை ரப்பே ஒன்றுது, என்னதில்லை ரப்பே ஒன்றுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்கே சொல்கிற மாதிரிலாம் உனக்கு தெரியலையே, நீ பார்த்தா தெரியும். இந்த பிளாஸ்டிக் குவளை என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் ஆகிறது என் ராத்துக்கு சொந்தம் இல்லை, என்னதே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போனா அது யார்? அதிலே உள்ளுக்குள்ளே இருக்குது, அது ஒன்றுது. என்னது இல்லைங்கிறப்ப உள்ளுக்கு ஒன்றுதுன்றது. என்னது இல்லைங்கும் போதே ஒன்றுதுன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஒன்றுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இல்மு என்னது இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாருது பின்ன? எல்லா சிருஷ்டிகளுக்கும் இந்த இல்மு என்னது இல்லை அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்குது? அது அல்லாதுன்னு உள்ளே இருக்குது. அப்போ தஸ்பீஹுக்குள்ளேயே என்னவா இருக்குது? தஹ்மீது இருக்குது. உன்னது தான் அப்படின்னு அப்போ என்னது இல்லைன்னு வந்துருச்சுல்ல. என்னது இல்லைனாலும் உன்னதுன்னு வந்திருக்கும். உன்னது தான் சொன்னாலே அதில் என்னது இல்லை. ஆனால் சப்பி பிஹம்தி ரப்பிக், ஹம்தை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்கள். ஹம்தும் தஸ்பீஹ் தான், தஸ்பீஹும் ஹம்து தான், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட். ஆனால் ரெண்டு மேலே சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ரெண்டையும் சேர்த்தே சொல்கிற பாருங்க அல்லா தஆலா. அப்போது சப்பஹ லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம் லஹு முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த். பாருங்கள், இப்போ சொல்லியாச்சு. சப்பஹ லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அனைத்து கோடி சிருஷ்டிகளும் என்ன செய்கின்றன? தஸ்பீஹ் அர்த்தம். தஹ்மீத் சொன்ன தஹ்மீத் என்ன? தஸ்பீஹ் என்ன? தஸ்பீஹ் என்ன? இந்த இல்லைன்னு சொல்கிறது. தஹ்மீத்னா என்ன? எதை எதை இல்லைன்னு சொல்லணும், எது இருக்குன்னு சொல்லணும். மில்க் என்னது இல்லைன்னு சொல்லணும். சொன்னால் என்னது இல்லைன்னா ஒன்று தான் சொன்னால். ஹயாத் என்னது இல்லை? ஒன்று தான்.
உஜூத் என்னது இல்லை அப்படின்னு நான் என்ன கற்பனையை உண்டு பண்ணி சொல்கிறேன்னா பாருங்கள், இது நானாக விளக்கம் ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவனே அடுத்து சொல்லிட்டான் பாருங்கள். லஹூ முல்கு ஸமாவாதி வல் அர்த் சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். லஹூ முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானம்பூமியுடைய ஒட்டுமொத்த சொத்து யாருக்கு சொந்தமானது? சொந்தமான சொத்து வந்துருச்சா? தஹ்மீத் வந்துருச்சா? தஸ்பீஹ் உள்ளே வந்துருச்சா? யுஹ்யீ வ யுமீத்து. அவன் தான் ஹயாத், அவனுக்கு தான் சொந்தம். மௌத்து அவன் தான் சொந்தம். மௌத்தாக்கு போனால் ஹயாத்தாக்கு போகிறான். ஹயாத் இல்ம். அப்போ ஹயாத் வந்து உம்மு சிஃபாத். ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம் 7 சிஃபத்துடைய ஒட்டுமொத்த சேகரம் எதுங்க? ஹயாத்து. அவன் தான் ஹயாத்தாக்குறான், அவன் தான் மௌத்தாக்குறான். ஹயாத் யாருக்கு சொந்தமாக இருக்குது? அவன் தஸ்பீஹ் வந்துருச்சு, தஹ்மீது வந்துருச்சு. குவத் யாருக்கு சொந்தமானது? செயல்படுபவன் யார்? ஒருத்தன் தான் செயல்பன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்போ ஃபாயில்லையும் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் தான் மில்க்லேயும் வந்துருச்சா? அவன் தான் அனைத்தையும் செயல்படக்கூடியனாக அனைத்து வஸ்துக்களும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். வந்துச்சா இல்லைங்களா? அப்போது சிஃபாத்துடைய பாடத்துலேயும் அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் செஞ்சுட்டாங்க, தஹ்மீத் செஞ்சுட்டாங்க. அப்புறம் மில்குடைய பாடத்துலையும் அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டாங்க, தஹ்மீத் செஞ்சாச்சு. அடுத்தது குதிரத்துடைய பாடத்து செயலுடைய பாடத்துலையும் தஸ்பீஹ் செஞ்சாச்சு, தஹ்மீத். இன்னும் ஒன்றே பாக்கி இருக்குது, உஜூதுடைய பாடம். உஜூது அவனுக்கு தான் சொந்தமானது, சிருஷ்டிக்கு சொந்தம் இல்லை. அது தஸ்பீஹ் செய்யணுமா இல்லையா? ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். முடிஞ்சு போச்சு. 4 வந்துருச்சு பாருங்க. ஸாத், சிஃபாத், அஃஆல், ஆசார் 4மே சொல்லிட்டாங்க. வருதுல்ல? ஹுவல் அவ்வலு, அவன்தான் முந்தியவன் உஜூதால். வல்லாஹிரு, அவன்தான் பிந்தியவன். லாஹிரு, அனைத்தையும் உஜூதால் அவன்தான் வெளியாக இருக்கக்கூடியவன். ஒருத்தன் தான் வெளியாக இருக்கிறான், பாத்திபாரி உஜூத். வல் பாத்தின், அனைத்து சிருஷ்டின் அவன்தான் பாத்தினாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா லாஹிர் அவன்தான் சொல்லிட்டாங்க. பாத்திபாரி உஜூத் அவன்தான் அவ்வலாகவும் ஆஹிராகவும் சிருஷ்டியின் ஒவ்வொரு சிருஷ்டியுடைய லாஹிராகவும் பாத்தினாகவும் இருக்கிறான். அப்போ சிருஷ்டி எங்கேன்னு கேள்வி வந்துருச்சு. எல்லாமே அவன் தான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன் அனைத்து வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ சிருஷ்டி எங்கே இருக்குது பாய்? அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்குது, அது மாலூமாக இருக்குது. அப்போ பாருங்க, ராத்து, சிஃபாத், அஃஆல், ஆசார் 4யுமே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிட்டான். லஹூ முல்கு ஸமாவாதி வல் அர்த் ஆசார், யுஹ்யீ வ யுமீத்து சிஃபாத், ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அஃஆல், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு ஸாத். 4லையுமே ஹக் தஆலாவுக்கு சொந்தப்படுத்தினா தஸ்பீஹும் தஹ்மீதும் வந்துருச்சு இந்த இடத்துல. அவ்வளோஞ்சா இல்லையா பை? சரி. ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஃபி சித்தத்தி ஐயாமின், 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவார் அல் அர்ஷ், அதன் பின்பு அரிசிலே அவன் செவ்வையாகிவிட்டான். 6 நாட்களில் இந்த வானங்களையும் பூமி. அப்போ 6 நாட்கள்னால் டைமே இல்லை, கடிகாரமே இல்லை. எப்படி 6 நாள்னு சொல்லிட்டுருங்க? வாட்சிங் இல்லை, கடிகாரம் இல்லை, படைக்கல அல்லாஹ் தஆலா. எப்படி 6 நாளில் படித்தானா? 24 ஹவர்ஸ் ஒரு நாளுங்கிறது ஏற்கனவே பல இடங்கள் வந்திருக்கு, விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இங்கே 24 ஹவர்ஸ்லாம் கணக்கு கிடையாது. 24 மணி நேரம், ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகல். ஏன்னா வானம் பூமி படைக்கவே இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, பூமியே இல்லை. பூமி சுற்றினா தான் பகல் இரவு வரும், பகலும் இல்லை இரவும் இல்லை. அப்போ எங்கே இப்போ ஒரு 24 மணி நேரம் எங்கே போயிருந்துச்சு? ஏன்னா 6 நாட்கள் என்று பொருள். யௌம் என்ற வார்த்தை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் வரும். என்ன பை? யௌம ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத்துன்னு வருது. அப்படின்னா அந்த கியாமத்துடைய பகல், இரவல்ல, பகல் டைமு, அப்படி அர்த்தம் கிடையாது. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அங்கே யௌம் கருத்து என்ன? ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு ஹீனும், ஒவ்வொரு நொடியும். குல்ல ஆன் ஹுவ ஃபீ ஷான் அர்த்தம். குல்ல ஆன் ஒவ்வொரு நொடின்னு அர்த்தம். அந்தவை நாளை என்ற வார்த்தை சரிங்களா? இன்றைக்கி அட்டகாசம் பண்ணுற, நாளைக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னா என்ன? எதிர்காலத்தில் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி உன் கையில் ஆட்சி அட்டகாசம் பண்ணுற, நாளைக்கு தெரியும் உன்னை முடிவு என்னன்னு. அப்படின்னா நாளைக்கு எத்தனை மணிக்கு தெரியுங்க? 10 மணிக்கு தெரியுங்க. தேர்தல் முடிவா இது? நாளைக்கு 10 மணிக்கு தெரியறதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. நாளை என்று சொன்னால் வா, ஒரு காலம் வரும், எதிர்காலம். அது எத்தனை நாள் கழிச்சு? 1 வருஷம் கழிச்சு இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம், 30 வருஷம் கழிச்சு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அதனுடைய என்ன, ஒரு ஆட்டத்துடைய முடிவு கட்டப்படும். ஆடுகிற ஆட்டமெல்லாம் ஒரு நாள் ஓய்ந்து விடும். ஒரு நாள்னால் என்றைக்குங்க அது? அப்படின்னா 24 ஹவர்ஸுக்கு பின்னாடியா? அப்படி இல்லை, இன்னொரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்கும், எல்லாமே அழிஞ்சு போய்டும். அப்போ அந்த நாள் என்பது அந்த டைமுக்கு அர்த்தமாக. ஃபி சித்தத்தி ஐயாமின், 6 நாட்களில் படைத்தான். அப்படின்னா 6 கட்டங்களில் படைத்தான். ஒன்றாக படைக்கிறான்ல, 6 கட்டங்களாக படைத்தான். ஏன் அல்ல 6 கட்டமாக படிக்கணும்? கட்டம் கட்டமாக
ஜி தத்ரீஜன் கொண்டு ஒரு ரப்புடைய சிஃபத். வகத ஹலக்னாக்கும் அத்துவாரா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக, அத்துவாரன்னா படித்தரமாக, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களை படைத்தேன். அதுதான் ரப்புக்கு அர்த்தம். ரப்புன்னு அர்த்தம் என்ன பை? ஷைய நாக்கிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா. நாக்கிஸான ஒரு வஸ்துவை சன்னமாக காமிலாக்குபவனுக்கு பேர் என்னங்க? ரப். இல்லைங்களா? அல தர்தீப் காமில் பனானே வாலா. ஹலக்னாக்கும் அத்துவாரா, சன்னமாக, தத்ரீஜன் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த 6 கட்டங்களில் படைத்தான். ஏன் அல்ல 6 கட்டங்களை படித்தான்? மனுஷனையும் பல கட்டங்களாக தான் படிக்கிறான். ரத்த கட்டியாயிருச்சு, அப்புறமேல அதை சதக்கட்டியாக்கி, அப்புறம் எலும்பாக்கி. ஹலக்கன நுத்துஃபத்தை அலக்கத்தன், ஹலக்கன அலக்கத்தை முதுகத்தன், ஹலக்கன முதுகத்தை இலாமன், ஃபக்க சவுன இலாம லஹ்மன், சும்மான் ஷனா ஹல்கன் ஆஹர். இங்கே 6 கட்டம் வந்துச்சு பாருங்கள். 6 கட்டங்களாக அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கான். சித்தத்தியா ஐயாமி, இந்த 6 கட்டங்கள் 6 கட்டங்களாக படித்தான். ஏன் ஒரே கட்டமாக படிச்சிருக்கலாமா இல்லையா? எனவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றில் இருக்கும்போதே தாய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை மேலே முகப்பத்து வந்துடுது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை மேலே தாய்க்கு ஒரு முகப்பத்து வருது, அன்பு வருது. 10 மாதம் சுமந்து அவர்கள் சிரமப்பட்டு பெற்றால் அந்த குழந்தை மேலே அன்பு, பாசம் எல்லாமே வருது. விளைஞ்சவை இப்போ கோழி முட்டை போடுற மாதிரி டப்புன்னு ஒரே நாளில் டப்புன்னு குழந்தை வெளியே வந்துடுச்சு. எந்த முயற்சியும் கிடையாது. இன்றைக்கி ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குழந்தைன்னு விளைஞ்சிங்களா? வீட்டில் கறி இல்லைன்னா அறுத்து போட்டு சாக்கிடுவாங்க. நாளைக்கு பெற்றுக்கலாம். நீ கோழி வாங்கிட்டு வரல விட்டு அதான் டெய்லி வந்து 30 நாளைக்கு 30 குழந்தை பெற்றா என்னத்துக்காகும்? பல்லாவத்தில் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ மீன் மீன் முட்டை, அதில் வந்து ஒரு முட்டையில் 1 கோடி மீன் வரும். ஒரு முட்டையில் 1 கோடி முட்டை, அந்த துளியாக ஒரு நீளமாக ஒரே முட்டை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துளியாக 1 கோடி முட்டை இருக்கும். 1 கோடி மீன் வெளியே வருது. புரிஞ்சுங்களா? அது எல்லாம் அப்படியே முட்டையிலே வெளி வந்தோடனே குஞ்சிலே நிறையா மீன் சாப்பிட்டு போயிருது. பெருசாக சாப்பிட்டு இப்போ இவ்வளோ பெரிய உள்ள ஒரு திமிங்கலம் 1 கோடி முட்டை போட்டுன்னு சொன்னால் அது 1 கோடி திமிங்கலும் துணியாவில் வெளியே வருதா? நூன்லேயே கொஞ்சம் சாப்பிட்றோம், கொஞ்சமாக பறிச்சு. திமிங்கலம் வந்து குட்டி தான் போடுது, நம்ம மனுஷன் மாதிரி. அது குட்டி தான் போடும். மற்ற மீன் அங்கே சுறா மீன், பெரிய சுறா மீன் இருக்குது, அதெல்லாம் வந்து முட்டை போடும். 1 கோடி சுறா வரும். நூன்லேயே வேறு மீன் சாப்பிட்டு போயிடும். பரிசாகி வரும்போது 2 சுறா 3 சுறா தான் தப்பி பழைக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா முட்டை போட வச்சு 1 கோடி மனிதர்கள் வெளியே வந்தாங்கன்னு வச்சுங்க. நினச்சிங்களா? என்னத்துக்காகும்? இறால் பொரிச்ச மாதிரி அள்ளி போட்டு பொரித்து வறுத்து சாப்பிட்ருவாங்க. அள்ளி அப்படியே சட்டியில் போட்டு வறுத்து, ரொம்ப பசிக்குது அதுக்குன்னு நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? வறுத்து சாப்பிட அப்படின்னு. என்னத்துக்காகும்? இப்போ முகப்பத்து வருமா, பாசம் வருமா அப்படின்னு உணர்ந்து போட்டு மிச்சதெல்லாம் அடுத்த 1 கோடி வருதில் பெற்றுக்கலாம் அப்படின்னு. என்னத்துக்காகும்? துனியா தாங்குமா? அப்போ அல்லாஹ் வயிற்றில் வச்சு அத்துவாரன் சன்னமாக வளர்த்து ஆளாக்கி அவர்களை மனிதனாக கடைசியாக பிறக்கும் போது அந்த தாய் அத்தனை கஷ்டங்களையும் மறந்து என் பிள்ளைன்னு வாரி ஆரம்பித்து கொஞ்சிக்குது, அந்த முகப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி. அதுமாதிரி அல்லாஹ் சொல்லி டக் அப்படின்னு சொன்னால் வந்துடும். இன்னமா அம்ருஹு இது அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் குன் அப்படின்னு சொன்னால் காஃபுக்கும் நூனுக்கும் நடுவுலேயே மொத்த காய்நாத் உண்டாயிரும், எல்லாம் வெளியே வந்துடும். புரிஞ்சுங்களா? ஆனால் அல்லாஹ் ஜல்ஷன் நமக்கு அந்த எதையுமே சன்னமாக கட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ஷானு தாலா அப்போ தான் அந்த வஸ்துவின் கல்பில் இத்துக்கான் ஆகும். குரான் அல்லாஹ் டக்குன்னு யாரும் கையில் கொடுத்துடல. ரசூல் இந்த குரானு வச்சுங்க ஓதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னமாக இறக்கணும். அதனால் சொல்கிறான் சப்பித்த பிஹி ஃபுஆதக. இந்த குரானை சன்னமாக கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 1 ஆயத்து, ஒரு நாளைக்கு 4 ஆயத்து, ஒரு நாளைக்கு 5 ஆயத்து, இப்படி 6666 ஆயத்தும் இறங்கிறதுக்கு 23 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடின்னு கேட்டேன். வகாலல்லதீன கஃபரு, காஃபிரான மக்கள் கேட்டார்கள், லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தம் வாஹிதா, இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா ஒரேடியாக ஒரே நேரத்தில் இறக்கி வைத்திருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். கதாலிக்க, இப்படித்தான் இறக்குவோம் நபியை கொஞ்சமாக. ஏன்? லினுஸப்பித பிஹி ஃபுஆதக, உங்கள் உள்ளத்திலே அதை போய் தரிப்படுத்துவதற்காக. கொஞ்சம் அது தரிப்பட்டும், அப்புறம் கொஞ்சம், அப்புறம் தரிப்பட்டுரும். வரத்தல்நாஹு தர்தீலா,
அதை நம் சன்னம் கொஞ்சம் கொஞ்சமாக தருத்தீலான முறையில் உங்களுக்கு ஓதி காண்பித்தோம். அப்போ பாடமும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க ஒரு கட்டம் நல்லா விளங்கி அது மனசில் வந்துடணும். அது நல்லா விளங்கினா அப்போ அடுத்த பாடம் போகணும். உஸ்தாதுமார்கள் எடுத்தோன்னு உட்காந்து ஒரே நாளில் உட்காந்து அல்ஃபியாவை ஃபுல்லாக வாட்ச் விட்டு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஹலா முஹம்மதுன் ஹுவ இப்னு மாலிகின் அஹ்மது ரப்பில்லா ஹைர மாலிகின் முசல்லியன் அலா ரசூலில் முஸ்தஃபா வாலில் முஸ்தக்மிலின் ஷோரஃபா அப்படின்ட்டு வாட்ச் விட்டு முடிஞ்சப்பா 500 பேர்த்து முடிச்சுட்டு நாளைக்கு 500 பேர்த்து முடிச்சிட்றேன் அப்படின்னு இன்னத்துக்கு ஆகும். காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு பைத்து சொல்லணும். அது நல்லா மனசில் விளங்கிச்சா, அர்த்தம் விளங்குச்சா, கருத்து விளங்குச்சா, என்ன சொல்கிறான்னு விளங்குச்சா, எல்லாம் உட்காந்த பின்னாடி அடுத்த பைத்து சன்னமாக கொடுத்தா அது கல்பில் என்றைக்குமே உட்காந்துருக்கும். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தர்பியத் செய்வான். ரப்பு என்று அல்லாஹ்வுடைய பேர். ரப்பு என்றால் சன்னமாக வளர்த்து அல்லாக்குவான். அதனால் அல்லாஹ் தஆலா 6 கட்டங்களாக படைத்தான். சித்தத்தி ஐயாமின் புரிஞ்சுங்களா? நாள் கணக்கெலாம் கிடையாது. அதே மாதிரி சமானா இதை படித்து 1000 வருஷம் கழித்து வானத்தை படித்தான். வானத்தை படித்து 1000 வருஷம் கழித்து பூமியை படித்தான். அப்புறம் 1000 வருஷம் கழித்து இல்லை மலக்குகளை படித்தான். அப்படி வருஷக்கணக்கெல்லாம் தேவையில்லை. 6 கட்டங்களாக படைத்தான். அது என்ன 6 கட்டங்கள் என்ன படித்தான்? ஒவ்வொருத்தரும் பல கிதாபுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸில் தெளிவான விளக்கம் இல்லை, மற்றபடி தஃப்சீர்கள் இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு வானத்தை படித்தான். அடுத்தது 2வது கிழமை கணக்குப்படி சொல்லப்படுகிறது. முதல்ல உலகை படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அல்லாத வானத்தை படித்தான். திங்கக்கிழமை பூமி படித்தான். அப்புறம் அடுத்த நாள் மலக்குகள் படித்தான். சரியாக தெரியல, இவங்க என்ன சொல்கிறாங்க, புதன் வியாழக்கிழமை ஜின்கள் படித்து, வெள்ளிக்கிழமை எல்லாம் மனிதனை படித்தான். வெள்ளிக்கிழமை ஆதம் மனுஷன் படிக்கப்பட்டு கடைசியாக மனுஷனை படித்தான். சனிக்கிழமை எதையும் படிக்கல, அது ரெஸ்ட் நாள். ரெஸ்ட் நாள் இவன் சொல்கிறான், யார்? யகூதிகள். அல்லாஹ் ஓய்வு எடுத்து கொண்டானா அன்னைக்கு. நல்லா அன்றைக்கி வேலை செய்யக்கூடாது இவங்கள்ட்ட. யார்கிட்ட? இந்த யகூதிகள்கிட்ட சனிக்கிழமை அல்லாஹ் ஓய்வு எடுத்து கொண்டனாலாம். அல்லாஹ்க்கு ஓய்வாக இருக்குது. அல்லாஹ் ஓய்வில் இருக்கிறான்னு சொல்கிறதே குஃப்ரு ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும். தாத்தீல், உத்தலத்துனா லீவு. தாத்தீனா அல்லாஹ்வுக்கு ஓய்வு கொடுக்குது. அல்லாஹ் சும்மா இருக்கிறான், ஓய்வாக இருக்கிறான், ரெஸ்ட்டில் இருக்கான் அல்லா தஆலா அப்படின்னு சொல்கிறதே பாவம். அப்போ அவர்கள் சொல்கிறது அது என்று எதையும் படைக்காத நாள் சனிக்கிழமை, அன்றைக்கி தான் புனித நாள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவங்க வணங்குறாங்க. இவனுங்க கிறிஸ்துவர் என்ன செஞ்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா படைக்க ஆரம்பித்தான். அன்றைக்கி தான் சிறந்த நாள், அன்றைக்கு தான் வணக்க வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு அன்றைக்கு அவருடைய புனித நாளாக எடுத்துக்கொண்டார்கள். எதை? ஞாயிற்றுக்கிழமை புனித நாள், படைப்பு ஆரம்பித்த முதல் நாள், அன்றைக்கு தான் புனித நாள். ஜி அன்றைக்கு தான் பரக்கத்தான நாள் அப்படின்ட்டாங்க அவங்க. முதல் நாள் பொதுவாக கிறிஸ்துவனுக்கு எதுவுமே முதல் நாளை பெருசாக கொண்டாடுவாங்க. நம்ம கடைசி நாள் எல்லாம் படைத்து முடித்த வெள்ளிக்கிழமை மனுஷனை படைத்த நாள், கடைசி நாள். ஏன் அது நாம் கொண்டாடுறோம்? வெள்ளிக்கிழமைக்கு அல்லாஹ் வச்சுருக்காங்கன்னா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறந்த நாள் பெருமான்னு சொல்லி அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. அதுதான் நல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தாங்க அப்படி. இப்போ மனிதர்கள் இப்போ சிருஷ்டிகளிலே மிக மேலானவர்களாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாள் இதுதான் வெள்ளிக்கிழமை. ஒரு காரியம் முடிவுற்ற நாள் தான் நமக்கு இன்பமான நாள், நமக்கு துவங்கிய நாள் அல்ல. அந்த காரியம் மிகச்சிறப்பாக முடிவுற்ற நாள் தான் நம்ம இல்லை. அதனால தான் பிறந்த நாள் அவன் கொண்டாடுவான், நாம் இறந்த நாளை கொண்டாடுவோம். அவன் பிறந்த நாள் கொண்டாடுவான்ல கிறிஸ்துவர்கள்லாம், நாம் இதை கொண்டாடுவோம். ஒருத்தவங்க அலிமார்களுக்கெல்லாம் எதை கொண்டாடுறோம்? வஃபாத்தாம் போன நாள், இறைவனிடத்தில் வாசிலாக ஆன நாள் தான் நாம் கொண்டாடுறோம். அது மாதிரி ஆமாம், ரம்ஜான் ஆரம்பிக்குது, முடியும் போது எல்லாம் முறைப்படி நம்ம நிறைவான முறையில் முடிக்க வச்சானே அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த முடிவு நாளை நம்ம ஈது பெருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். இது நம்முடைய பழக்கம். அப்போ வெள்ளிக்கிழமை தான் புனிதமான நாளாக நாம் ஏற்றுக்கொண்டோம். ஜி அப்போ சித்தத்தி ஐயாமின் 6 நாட்கள் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ்க்கு ஓய்வு என்பதே கிடையாது. 7ஆம் நாள் ஓய்வு எடுத்துக்கொண்டானா? அப்படி இல்லை. 6 கட்டங்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அதன் பின்பு அல்லாஹ் தஆலா அரிசிலே செவ்வையானான். சும்மா அதுக்கு பின்பு 6 நாள் படைச்சி முடிச்சுட்டு அப்புறம் ஓய்வு ரெஸ்ட்டில் போய் அரிசியில் போய் அல்லாஹ் தஆலா பாய் வச்சு படுத்துட்டான். பெட்டை போட்டு தலைவாணி வச்சு தஸ்பீஹ் கையில் வச்சுக்கிட்டு தூங்குறதுக்குன்னு அப்படி நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டான். ஒரு நாளெல்லாம் தூங்கி ஞாயிற்றுக்கிழமை முழிச்சானா? ஸ்தோஃபில்லா அந்த மாதிரிலாம் கற்பனை சொல்கிறான் நம்ம யகூதிங்கெல்லாம். அப்படி கிடையாது. 6 நாட்களில் சிருஷ்டிகளை படைத்தான். சும்மா அதன் பின்பு இஸ்தவா அலல் அர்ஷ்,
அரிசிலே அவன் செவ்வையானான். இதுக்குரிய அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அரிசில் அல்லாஹ்வுடைய ஜிஸ்முலாம் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஜிஸ்முன்னு ஒன்று இருந்தால் தான், உடல் என்று ஒன்று இருந்தால்தான் அரிசி என்ற இடத்தின் பக்கம் அல்லாஹ் தேவையாவான். அல்லாஹ்வுக்கு உடல் கிடையாது அல்லவா? அப்போ அரிசியை தன் ஆட்சி பீடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டான். இப்போ மலக்குகளுடைய உத்தரவு பிறப்பிக்கும் இடமாக இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிகளுக்கு ஒரு ஆட்சி பீடம் வேணும் இல்லையா? அப்படி ஆட்சி பீடமாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். அல்லாஹ் எல்லா பொருளையும் படைத்தாலும் ஒன்றுக்கும் தலைமை வச்சுருப்பான். ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊருக்கு தலைமையகம் எது? எங்கே அரசர் இருக்கிறாரோ அது தலைமையகம். இப்போ இந்தியாவுக்கு தலைநகர் டெல்லி, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை அப்படின்னு இருக்குல்ல. இப்போ மனிதனுடைய தலைமைச் செயலகம் எங்கே இருக்குது? மூளை. இப்போ மனுஷன் ஒட்டுமொத்த உடலும் மனுஷனுக்கு தேவையானது தான். ஆனால் அவனுடைய தலைமை இயக்கக்கூடிய அனைத்தும் எங்கே இருக்குது? மூளையை அல்லாஹ் தஆலா அதனுடைய முக்கிய ஸ்தலமாக நியமிச்சிருக்கு. அது மாதிரி இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த உலகத்துக்கு மூளையாக அல்லாஹ் அரசை வச்சுருக்கு. அங்கேருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் அங்கே தான் இருக்கானா? அப்படியா? இப்போ நம்ம உயிர் எங்கே இருக்கு பாருக்கு? உயிர் மூளையில் தாங்க இருக்குது, மற்ற எங்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உயிர் இருக்கா இல்லையா? இருந்தாலும் தலைமை செயலகமாக எது இருக்குது? மூளை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அரிசியில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அரிசும் அல்லாஹ் தஆலாவுடைய தலைமைச் செயலகம் மாதிரி வச்சு இந்த முழு உலகத்துக்கு எப்படி மனிதனுக்கு மூளையோ அது மாதிரி முழு உலகத்துக்கு அரிசி அல்லாஹ் வச்சுருக்கிறான். அந்த அரிசி தலைமைச் செயலகம் மாதிரி இருந்து அங்கேருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அனைத்தும் நடைபெற செய்கிறான். எப்படி மூளையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கை செயல்படுது இல்லையா? இப்போ கை செயல்படுவதற்கு உத்தரவு எங்கேருந்து வருது? மூளையிலிருந்து வருது, இருக்கா இல்லையா? அதனால் மூளையில் உயிர், கையில் உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி முழு உலகத்துக்கு தலைமைச் செயலகமாக அல்லாஹ் அரிசை நியமித்தான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அரிசிலிருந்து ஃபர்ஷ் வரை, வானத்திலிருந்து பூமி வரை அனைத்திலும் அவனை நிறைந்திருக்கிறான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ் யஅலமு, அவன் அறிகிறான். மா எலிஜு ஃபில் அர்தி, இந்த பூமியில் எது நுழைகிறதோ அவற்றையும் அறிகிறான். அப்படின்னா தண்ணி, மழை தண்ணி பூமியில் நுழைகிறது. அதே மாதிரி மூத்தா போனவங்களை பூமிக்குள்ளே வச்சுருக்கிறோம். பூச்சிப்பட்டுகள் பூமி நுழையுது, தங்கம் வெள்ளி பூமிக்குள் நுழைய அங்கே இருக்குது, பெட்ரோல் பூமியில் இருக்குது. இந்த மாதிரிலாம் எதுவெல்லாம் பூமிக்குள் நுழைகிறதோ, மா யஹ்ருஜு மின்ஹா, இன்னும் எது அதிலிருந்து வெளியாகிறதோ, தண்ணீர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது. செடி கொடிகள் அங்கு உள்ளிருந்து செடி கொடிகள் பூமிக்குள்ளேருந்து வெளியே வருது. இது மாதிரி எதுவெல்லாம் உள் நுழைகிறதோ அவற்றையும், எதுவெல்லாம் வெளியேறுகிறதோ அவற்றையும் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். ஒமா இன்ஸிலு மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து எதுவெல்லாம் இறங்குகிறதோ, ஒமா யஅருஜு ஃபீஹா, இன்னும் எது வானத்திலே ஏறுகிறதோ அனைத்தையும் அறிகிறான். இறங்குகிறது அல்லாஹ் ரஹ்மத் வானத்தில் தான் இறங்குது, மழை வானத்தில் இறங்குது, அல்லாஹ்வுடைய அதாப் வானத்தில் இறங்குது. வானத்தில் ஏறி செல்வது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் தீய அமல்களும் அல்லாஹின் பக்கம் இலைஹி யஸ்ஊது, அவன் பக்கமே ஏறி செல்கின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். வஹுவ மஅக்கும், அந்த அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்த பொழுதும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும். வல்லாஹு பிமா தஅமலூன பசீர், அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்த்தவனாக இருக்கிறான். வஹுவ மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே பல பேர் அர்த்தம் வைக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம கூட கிடையாது, அல்லாஹ் தஆலா அவன் அரசில் உட்காந்துருக்கிறான், அவன் அங்கிருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை அறிந்து கொண்டிருக்கிறான், அவன் இல்மு நம்ம கூட இருக்குது, அவன் பசாரத்தை நம்ம கூட இருக்குது என்று அர்த்தம் வைக்கிறாங்க. இப்படி அர்த்தம் வைக்கிறது பல வகையில் சரியில்லை. ஒன்று அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்லாஹ்வின் ஜாத்தை விட்டு பிரியறதில்லை. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இல்மை தான் முந்தியே சொல்லிட்டான் பாருங்கள். வஹுவ மஅக்கும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் வானம் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிகிறான். பூமிக்கு உள் நுழைவது, வெளியே வருவது, வானத்திலிருந்து இறங்குவது, வானத்தில் ஏறி செல்வது அனைத்தையும் அவன் அறிந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடியும் சொல்கிறான், வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டும் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நடுவில் சொல்கிறான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், எங்கிருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்போ இல்மை மேலே சொல்லிட்டான், பசாரத்தையும் திரும்ப சொல்லிட்டான். நடுவில் அல்லாஹ் சொல்கிறான் ஜாத்தும் உங்கள் கூட தான் இருக்கிறது, நானும் உங்களோடு தான் இருக்கிறேன். லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி, இந்த வானம் பூமியில் உண்டான அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியதாக இருக்கிறது. வஇலல்லாஹி துர்ஜஉல் உமூர், அல்லாஹின் பக்கமே அனைத்து காரியங்களும் மீளக்கூடியதாக இருக்கிறது, மீட்டப்படுகிறது. அனைத்து காரியங்களும் அவன் பக்கமே மீளப்படக்கூடியதாக இருக்கிறது. யூலுஜுல் லைல ஃபின்னஹாரி, இரவை நுழையச் செய்கிறான் பகலிலே. யுதுஹிலுஹு வயூலுஜுன் நஹார ஃபில் லைலி, பகலை நுழையச் செய்கிறான் இரவிலே. வஹுவ அலீமும் பிதாத்தி சுதூர், ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நன்கு அறிந்தவனாக இருக்கிறான்.
அதனால் அல்லாஹ்ட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது. உன் கல்பில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ பகலை இரவில் நுழையச் செய்வது, இரவை பகலில் நுழையச் செய்வது அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம்னா அல்லாஹ் தஆலா பகல் முடிந்து சுவிட்சு போட்ட மாதிரி டக்குன்னு இரவு, சுவிட்சு ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு பகல் அப்படி வர்றதில்லை. சுவிட்சு போட்ட லைட் எரியுது, சுவிட்சு ஆஃப் பண்ண லைட்டு ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இரவு பகலெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, டக்குன்னு இரவு வந்துருச்சு. சுவிட்சு ஆஃப் பண்ணுற மாதிரி இரவு இருந்துச்சு, டக்குன்னு பகல் வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக போயிடும். இப்போ அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி இல்லாமல் பகலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மங்கி 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 சாயந்தரம் 4 மணிக்கே டிம் ஆகி 5 மணிக்கு டிம் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தங்கள் வேலைகளை பணிகள்லாம் முடித்து அங்கே வந்து வீடு வந்து அடைவதற்கு, மிருகங்களும் தங்கள் வீடுகளுக்கு போய் அடைவதற்கும், கால்நடைகள் பறவைகள் தங்கள் வீடுகளுக்கு போய் அடைவதற்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிம் இரவு வருது. இப்போ இரவு வந்தோன்னா டக்குன்னு பகல் வரதில்லை. இரவு கொஞ்சம் 4 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி நேரம் அந்த வேலை நடக்குது, ப்ரோசஸ் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பகலை கொண்டு வரான் அல்லாஹ் தஆலா. இது அல்லாஹ்வுடைய நமக்கு செய்த மாபெரும் கிருபை. சரி, நம்ம உடலை தயார் செய்வதற்காக, நம்ம எண்ணங்களை தயார் செய்வதற்காக, நம்முடைய மூடு அதை தயார் செய்வதற்காண்டி அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோம். வெயில் காலம் வருது, டக்குன்னு வெயில் காலம் நேற்றோட முடிஞ்சு விட்டது, இன்று காலை 6 மணிலேருந்து குளிர்காலம் ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் என்னதுக்காகும் அது உடம்பு அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா வெயில் காலம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைஞ்சி 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 அப்புறம் அப்படியே வசந்த காலம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழைக்காலம், மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 ஏறி இறங்கி கொஞ்சமாக குளிர் வந்துடுது. குளிர் கொஞ்சமாக ஏறி ஏறி குறைஞ்சி கடும் குளிர், அப்புறம் குளிர் கொஞ்சமாக குறைஞ்சி 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 வெயில். இதுவும் அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஃபضல். கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக ஏற்றி இறக்கினால் எந்த பாரமும் தெரியாது மனுஷனுக்கு, எந்த கஷ்டமும் தெரியாது. அதனால் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்கு சிரமம் கொடுத்து. ஒரு வீட்டில் கணவன் மனைவி சம்பாதிக்கிறாங்க ஜி, அவங்களுக்கு மாதத்துக்கு 10,000 வருது, வீட்டு வாடகை போக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா குழந்தை டக்குன்னு குழந்தை பிறக்குது. குழந்தை 3வது நபராக பிறந்த உடனே 10 வயசு பையனை டப்புன்னு வெளியே வந்து ஊந்தான். இப்போ அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு வந்து சாப்பாடு கீப்பாடலாம் வாங்குற சம்பளத்தை பக்கத்தில் கட்டுப்படி ஆகாது. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, பிறந்த குழந்தை இத்தினூன்னு குழந்தை வருது. இப்போ அதுக்கு அம்மாவே பால் கொடுத்துச்சு. இப்போ செமையே இல்லை பாருங்கள், குழந்தை பிறந்தா அடுத்து செமையே அது சிரமமே இல்லை. எனக்கு அதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்க தேவையில்லை. அது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு சின்ன ட்ரெஸ் இத்தினூன்னு தைச்சி போட்டால் போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு வளர தான் அதுக்கு தேவையான கொஞ்சம் செலவு அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி அல்லா அதுக்கு சில வருஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி அல்லா வருமானத்தையும் கொஞ்சமாக பெருக்கி கொடுத்துட்றான். டக்குன்னு அதிகமாக்க தேவையில்லை. இப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய பழக்கம். என்னன்னு கேட்டால், எதையுமே சன்னமாக வளர்த்தெடுக்குதல், சன்னமாக ஆளாக்குதல் அல்லாஹ்வுடைய பழக்கம். இரவிலே பகலை நுழைய செய்கிறான், பகலை இரவிலே நுழைய செய்கிறான், இரவை பகலில் நுழைய செய்கிறான். ஹுவ அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உண்டானதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வின் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஈமான் கொண்டிருந்தாங்க, அவங்கள பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? அதே ஈமானில் நிலைத்திருங்கள். ஈமான் கொள்ளாதவர்களுக்கு புதுசாக சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வ அன்ஃபிகு, ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். மிம்மா ஜஅலக்கும் முஸ்தஹ்லிஃபீன ஃபீஹி, பாருங்கள், வெறும் அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்னு மட்டும் சொன்னால் செலவு செய்ய மனசு வராது. நான் சம்பாரித்து நான் கஷ்டப்பட்டு வச்சுருக்கிறேன், இதில் போய் நான் செலவு செய்யணுமா அப்படின்னு மனசு வராது. இப்போ அல்லாஹ் அழகாக சொல்கிறேன் பாருங்கள், மிம்மா ஜஅலக்கும் முஸ்தஹ்லிஃபீன ஃபீஹி, முஸ்தஹ்லஃபீன, மிம்மா ஜஅலக்கும் முஸ்தஹ்லஃபீன ஃபீஹி, எதிலே அல்லாஹ் தஆலா உங்களை, எந்த செல்வங்களுக்கு அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ அவற்றில் நீங்கள் செலவு செய்யுங்கள். அதாவது பிரதிநிதி ஹலீஃபா அப்படின்னு அர்த்தம் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வமாகிறது நேற்று வேறொரு இடத்துல இருந்துச்சு, இன்றைக்கி அல்லாஹ் தஆலா அவருக்கு அடுத்து பொறுப்புதாரியாக உங்களே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நாளைக்கு நீங்கள் போனப்போ அடுத்த ஒருத்தர் பிரதிபதியாக வருவார், அடுத்த ஒருத்தர் இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு இதை உங்களுக்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இப்போ இந்த வீடு இருந்துச்சு, இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி என் பொறுப்பில் இருக்குது. இப்போ நேற்று வரைக்கும் வேறு ஒருத்தர் இருந்துச்சு, இப்போ நான் விற்ற பின்னாடியோ அல்லது செத்த பின்னாடியோ வேறு ஒருத்தர் போயிடும், அப்போ வேறு ஒருத்தர் போயிடும், அப்போ இன்னொருத்தர் ஹலீஃபாவாயிருவார். அப்போது நடுவில் இடைக்காலத்தில் உங்களோடு இருக்கிறது. இப்போ இந்த தெருவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாரெல்லாம் உரிமையாளர் இருக்காங்க, அவங்க உரிமையாளர் இருந்தாங்களா? தெருவில் நிலங்களாக இருந்திருக்கும், வீடாக இருந்திருக்கும். இப்போ வேறு யாரோ இருந்தாங்க, அந்த வீடுகளுக்கும் அந்த இடங்களுக்கும் வேறு யாரோ உரிமையாளராக இருந்தார்கள். இப்போ உங்களே உரிமையாளராக வச்சுருக்கிறான். இனியும் 100 வருஷம் கழித்து வந்து பார்த்தா நீங்கள் தான் உரிமையாளராக இருப்பீங்களா? எல்லாம் மாறிடும், தலைகீழ மாதிரி வேறு யாரோ இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாத ஆளாக இருப்பாங்க, யார் யாரோ இருப்பாங்க இல்லையா? அப்போ இடைக்காலத்தில் சற்று காலம் அல்லாஹ் தஆலா செல்வங்களுக்கு உங்களை பொறுப்புதாரியாக
உங்கள் கையில் எல்லாம் வைத்திருக்கிறான், கை மாறி வேற ஒருத்தர்கிட்ட போயிடும். அதுக்கு மத்தியில் நீங்கள் அதை செலவு செய்து அது நன்மையை பெற்றுக்கொள். இல்லை என்றால் உன் கைவிட்டு மாறி போய் அவன் செலவு வச்சு அவன் நன்மை பெற்றுக்கோ. இன்னைக்கு கையில் உன் கையில் ₹100 காசு இருக்கா? எங்கே இருக்குது? எவ்வளோ இருக்குது? எடு. எவ்வளோ இருக்கு? கொண்டா. கஞ்ச பிஸ்னரி ₹10. சரி விடு. இந்த ₹10 இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது. நேற்று யார்ட்டு இருந்துச்சு? இல்லை நேற்று என்று தான் இருந்துச்சு. சரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி யார்ட்டு இருந்துச்சு இந்த ₹10? யார்கிட்டே இருந்துச்சு பையில்? இந்த ஒரு மாதத்தில் காய்கறி கடையில் மிச்சம் வாங்கியிருந்தான். காய்கறி கடைக்கான யார்ட்ட வாங்கியிருப்பான்? அவன் லாண்ட்ரி கடையில் வாங்கியிருப்பான். அவர் மளிகை கடையில் வாங்கியிருப்பார். அவர் ஜுவல்லரியில் வாங்கியிருப்பார். இந்த ₹10 எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வந்துச்சுன்னு கதையை அதுதான் கேட்கும். ஒரு ₹100 தலை எடுத்துக்கோ, ₹100 உன் கதையை சொல் அப்படின்னு சொல்லு. தெரிஞ்சுங்களா? சொன்னால் அது என்ன சொல்லுது? அது இந்த அது பிறந்த தேதி 2010. இப்போ இன்னைக்கு 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷத்தில் இந்த காசு எத்தனை லட்சம் பேர், எத்தனை ஆயிரம் பேர் கை மாறிடும். இப்போ நாளைக்கு இது ஒன்றை இருக்குமா? தெரியாது. வேற ஒருத்தர போயிடலாம். இப்போ பல ஆயிரம் பேர் கை மாறி இன்று உன்னை அல்லாஹ் அது ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான். நாளைக்கு வேற யார்ட்டையோ அது போயிடும். இன்று ஒன்னிடத்தில் அது வந்திருக்கிறது. ஆகவே அதை நீ அல்லாஹ் பாதையில் செலவு செய்து நன்மையாக மாற்றிக்கிறது, நன்மையாக கன்வெர்ட் பண்ணிடு. வேற ஒருத்தர்கிட்ட போன பின்னாடி அவர் நன்மையாக மாற்றிடுவார், நீ இப்போயே நன்மையாக மாற்றிடு. மனிதர்கள் ரொம்ப கை சேதத்துக்குரிய யார் தெரியுமா? ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு காசு சேர்க்குறான், கஞ்சத்தனம் பண்ணி யாருக்கும் கொடுக்காம சேர்த்து 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 மாளிகைன்னு 100 கோடி சேர்த்து வச்சுட்டு மூத்தா போயிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டான். அவர் ஏழை தாங்க பிறந்தார். ஒரு ஏழ்மையான ஒரு ஏழை தாய்க்கு மகனாக பிறந்து ஏழையாக பிறந்து கோழையாக வளர்ந்து கடைசியில் அவர் ஒரு பெட்டிக்கடையில் வேலை செய்து ஒரு டீ கடையில் கியாஸ் கழுவி அப்படி தாங்க வாழ்ந்தார். இன்றைக்கு அவர் மாபெரும் கோடீஸ்வரராக மாறிவிட்டார். அப்படிங்கிற காசு ஒரு பைசா அடுத்தவங்களுக்கு கொடுக்காம வெறும் லானத்தையும் பாவங்களையும் சம்பாரிச்சுட்டு செத்து போயிடுறாரு. கடைசியாக அவர் புள்ள வர்றாரு, அப்படியே முழு சொத்து அவருக்கு வந்துடுது. இவர் அந்த சொத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரா? ஒரே ஒரு இலையை கிள்ளி இருக்கிறாரா? இல்லை, முழுசாக இவர் பேருக்கு வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணார்? அதை அள்ளி 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 தாரம் தர்மம் அவங்க கொடுத்து 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 அல்லாட்ட பெரிய பொக்கிஷங்களாக வாங்கிட்டு அவர் போயிடுறார். உழைத்து யார் அந்த சொத்துக்கு உழைத்து பொருத்தமான தகுதியானவரை உழைத்து சம்பாதித்தாரோ அவர் அதை கொண்டு நன்மை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார். கடைசியாக இன்னொருத்தர் அதை தான் பெற்றுக்கொண்டு போயிடுறார். காலையிலேருந்து உழைத்து சம்பாரித்து காசு வாங்கி கடையில் போய் சாமான் வாங்கி சோறாக்கி வச்சுட்டு சாப்பிட வாயில் வைக்கலான்னு போகும்போது செத்து போயிடறான் ஒருத்தன். இன்னொருத்தன் வர்றான், வயிறு நிமிர சாப்பிட்டு போகிறான். அந்த மாதிரி எந்த உழைப்பும் இல்லாமல் அந்த மாதிரி ஒருவன் சேகரித்து வைத்து விட்டு செத்து போய் விடுகிறான். அவன் செத்து போன பின்பு அதை இன்னொருத்தன் எடுத்து அதை தன் சொத்தாக மாற்றி கொண்டான். மறுமையில் கூடிய தஹீராவாக கட்டுச்சாதமாக அதை மாற்றிக்கொண்டான். இவன் தான் அறிவாளி. அவன் மிகப்பெரிய கைச்சிதத்துக்குரியவனாக போயிடறான். அல்லாஹ் சொல்கிறான், எந்த சொத்திலே அல்லாஹ் தாலா உங்களை பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். பிரதினா தற்கால முதலாளியாக, இடைக்கால முதலாளியாகன்னு அர்த்தம். முன்னால் வேற ஒருத்தர், பின்னால் வேற ஒருத்தர். அல்லாஹ் உங்களை சொற்ப காலத்துக்கு அதிகாரியாக உங்களிடத்திலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ இப்படின்னு சொன்னதுலேருந்தே விலங்கு என்ன அழகாக சொல்கிறான் பாருங்க அல்லாஹ் தாலா. இப்போ செலவு செஞ்சு அறிவாளி ஆயிரு நீ. அப்போ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள். ஃபல்லதீன ஆமனு மின்கும் அன்ஃபகு, உங்களிருந்தும் யார் ஈமான் கொண்டார்களோ இன்னும் செலவு செய்தார்களோ லஹும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி காத்திருக்கிறது. ஒமாலக்கும், உங்களுக்கு என்ன வந்தது? லா துமினூன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ரசூலு எதுக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். லிதுமினு பிரப்பிக்கும், உங்கள் ரப்பை கொண்டு ஈமான் கொள்ளும்படி அவர்களோ உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். வகத் அகத மீசாக்கும், இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறான், உங்களிடத்திலே வாக்குறுதி எடுத்திருக்கிறான். அகத எடுத்திருக்கிறான், மீசாக் வாக்குறுதி எங்கெங்க? ஆலமே பரசகல் அல்லாஹ் தஆலா அலஸ்து பிரபிக்கும், நான் தானே உங்கள் ரப்பு என்று வாக்குறுதி எடுத்தான். நீங்கள் எல்லோரும் பலா ஆம் நீதான் என் ரப்பு என்று சொன்னீர்களே, அதை மறந்து விட்டீர்களே. இன்குந்தும் நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் அல்லது மூமினாக ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் யுனஸ்ஸிலு அலா அப்திஹி ஆயாத்தின் பையினாத்தின், தன் அடியாராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தெளிவான இந்த ஆயாத்துகளை இறக்கி வைத்தான். ஹுவல்லதி யுனஸ்ஸிலு அலா அப்திஹி
ஆயாத்தின் பையினாத்தின் லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், உங்களை குஃப்ரு ஷிர்க் என்ற இருளில் இருந்தும் ஈமான் என்ற ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி. வ இன்னல்லாஹ பிக்கும் லரஊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ரഊஃபாகும் ரஹீமாகும் கருணையாளனாகவும் கிருபையாளனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். உங்கள் மீது அல்லாஹ் தஆலா கருணையாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். வமாலக்கும், உங்களுக்கு என்ன வந்தது, அல்லாஹ் துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்ய அழைக்கப்பட்டால் செலவு செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி செய்கிறீர்கள். வலில்லாஹி மீராசு சமாவாத்தி வல்லால், வானங்கள் பூமியின் அனைத்துடைய அனந்தர சொத்து அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அது நீங்கள் அத்தனை பேர் விட்டுட்டு போயிடுவீங்க, கடைசியில் அல்லா இடத்தான் வந்து சேரும். இப்போ அந்த அல்லாஹ் தான் சொல்கிறான், நீ செலவு செய்யணும் உனக்கு நன்மைக்காக வேண்டி. லா எஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபரில் ஃபத்ஹி வகாத்தல் உலாய்க்க அலமு தரஜத்தம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு. அப்போ ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் உங்களில் யார் செலவு செய்தார்களோ அவர்கள் சமமாக மாட்டார்கள். லா எஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபரில் ஃபத்ஹ், ஃபத்ஹ்னா ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் யார் செலவு செய்தார்களோ அவர்கள் சமமாக மாட்டார்கள். வகாத்தல, இன்னும் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்களோ அவர்கள் சமமாக மாட்டார்கள். யாருக்கு சமமாக மாட்டார்கள், அதற்கு பின்னால் செலவு செய்தவர்களுக்கு இவர்கள் சமமாக மாட்டார்கள். ஏன்னா ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி ரொம்ப நெருக்கடியான காலங்கள், ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னாடி வாழ்க்கையில் விசாலமான காலங்கள். சஹாபாக்கள் எங்கே வேணாலும் வியாபாரத்துக்கு போனாங்க, நல்ல செல்வங்கள் பெருக ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கேயும் வியாபாரத்துக்கு போக முடியாது, எங்கே போனாலும் குறைச்சிகள் வெட்டி கொண்டுருவானுங்க. இப்போ மக்காவுக்கு மதினாவுக்குள்ளே ரொம்ப சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள். உணவு இல்லை, அரை பேரிச்சம்பழத்தில் நோன்பு வைத்துக் கொள்வார்கள், அரை பேரிச்சம்பழத்தில் நோன்பு திறப்பார்கள். இவ்வாறெல்லாம் வாழ்ந்த காலம். அந்த நேரத்தில் மார்க்கத்துக்காக செலவு செய்வதும், அந்த கஷ்டமான காலத்திலே உதவி செய்வதும், மார்க்கத்துக்காக போர் செய்வதும் இருக்கிறது. அவர்கள் அதற்கு பின்னால் வசதி வாய்ப்புகள் வந்த பின்னால் உதவி செய்தார்களே, போர் செய்தார்களே, அவர்களுக்கு ஈடாக ஆக முடியாது. அவர்களுடைய அந்தஸ்து வேறு, இவங்க அந்தஸ்து வேறு. உலாய்க்க, இந்த முன்னோர்கள் யாரெல்லாம் ஃபத்ஹுக்கு முன்னாடி செலவு செய்தார்களோ இவர்கள் அஅலமு தரஜத்தன், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள். மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு, இதற்கு பின்னால் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் யார் செலவு செய்தார்களோ, இன்னும் போரிட்டார்களோ, இவர்களை விட அவர்கள் அந்தஸ்தில் மேலானவர்கள். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா நன்மைகளை வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போவாங்க, இரண்டு பேருக்கும் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் அந்தஸ்தில் யார் மேலானவர்கள், முன்னாடி செயல்பட்டவர்கள் மேலானவர்கள். அல்லாஹ் பிமா தஅமலூன ஹபீர், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ தபூக் போருக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் காசு கொடுங்கன்னு கேட்டாங்க. பிஸ்மில்லாஹ். வானபூமி அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த். அப்போ அல்லாவே கொடுத்துடலாம் இல்லை, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லி கேளுங்க சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக வேண்டி கொடுங்க. அல்லாஹ் கடன் கொடுங்க, நல்லா கடன்காரனா தேவையில்லை. நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக வேண்டியும், ஒன்றுக்கு 10 கொடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனன், மன் யார், அந்த ஒருவன், அல்லது எப்படிப்பட்டவன், யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசன், அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் கடன் கொடுக்கிறானே அவன் யார். ஃபயுதாஇஃபுஹு லஹு, அதை அவனுக்கு அல்லாஹ் தஆலா பல மடங்காக திருப்பி கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, வலஹு அஜ்ருன் கரீம், துன்யாவிலே பல மடங்காக அந்த செல்வத்தை திருப்பி கொடுக்குறான். அது மட்டுமல்ல, ஆখিরাத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு மிக கண்ணியமான நற்கூலியும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யோம், அந்த நாளிலே, தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமினான ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். யஸ்ஆ நூருஹும், அவர்களின் ஒளியாகிறது, ஈமானுடைய ஒளி. மறுமை நாளில் மூமின்கள் போவார்கள், அவருடைய ஈமானுடைய ஒளி ஜோதி அவர்களுக்கு முன்னால் போய்கொண்டிருக்கும். பைன ஐதீஹிம் வ ஐமானிஹிம் வபி ஐமானிஹிம், அவருடைய முன்பக்கத்திலும் அவருடைய வலது பக்கத்திலும் அவருடைய ஈமானுடைய ஜோதி போய்கொண்டிருக்கும். அப்படி வெளிச்சமயமாக இருக்கும். அவங்க அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி சொர்க்கத்தின் பக்கம் செல்லுவார்கள். புஷ்ராக்குமுல் யோம், இன்றைய நாளிலே உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக. ஜன்னாத்துன், சொர்க்கத்தை பற்றிய, சொர்க்கம் என்ற நற்செய்தி உண்டாகட்டுமாக. அது இன்றைய நாளிலே உங்களுக்கு நற்செய்தியாகிறது ஜன்னாத்துன், சொர்க்கமாக இருக்கும். தஜ்ரீம் மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதன் கீழ்ப்பக்கங்களில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கமாக இருக்கும்.
ஹாலிதீன ஃபியா, சுவனத்தில் நிரந்தரமாக நீ தங்கியிருப்பீர்கள். தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். யௌம, அந்த நாளிலே, யகூல் முனாஃபிகூன், முனாஃபிகள் சொல்லுவார்கள். முனாஃபிகள் பக்கம் ஒரே இருட்டாக இருக்கும். அவங்க எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாது. நரகத்தின் போது நோக்கி நடப்பான். முஸ்லீம்களை பார்த்து கேட்பான், எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், உங்கள் வெளிச்சம் எங்கே பார்த்தாலும் உங்கள் முன்னும் வலது பக்கம் வெளிச்சமாக இருக்குது, இல்லை முன்னேறி செல்கிறீர்கள், நான் இருட்டில் சிக்கி தவிக்கிறேன், உங்கள் வெளிச்சத்தை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க, அதை வச்சு நானும் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று கேட்பான். யௌம யகூல் முனாஃபிகுன, முனாஃபிகள் சொல்லுவார்கள். வல் முனாஃபிகாத்து, இன்னும் முனாஃபிகான பெண்கள் சொல்லுவார்கள். லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து, உன்னுரூனா, எங்களை பாருங்களேன், எங்கள் மீது கருணை காட்டுங்களேன், அன்பு பார்வை பாருங்களேன். நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய ஒளியிலிருந்து நாங்களும் கொஞ்சம் பெற்றுக்கொள்கிறோம். நாகுது அல் கபஸ், நாங்களும் ஒரு ஒளிப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். மின் நூரிக்கும் என்று சொல்லப்படும். கீழே, அப்போது அவர்களை பார்த்து மலக்கள் சொல்லுவார்கள், அவர்களை பார்த்து சொல்லப்படும், கீழே ரிஜிஊ வராஅக்கும், உங்கள் பின்னால் திரும்பி செல்லுங்கள், மூமின்களை பின்பற்றி நடக்க வேண்டாம் நீங்கள். பல் தமிசு நூறு, அங்கே எதுவும் நூறு இருக்கிறதா, ஒளி கிடைக்கிறதா என்று பாருங்கள். துனியாவில் அல்லாஹ் ஒளியை கொடுத்து அதை பின்பற்ற மறுத்துட்ட என்று அவர்களை பின்னால் திரும்ப சொல்லப்படும். அவங்க எல்லாம் பின்னாடி திரும்புவார்கள். அப்போ மூமின்களுக்கும் முனாஃபிகளுக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய திரையை போட்டுருவான். ஃபதுரிப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அடிக்கப்பட்டு விடும். பிசூரின், ஒரு சுவர். இப்போ தமிழில் சுவருங்கிறோம், அரபியில் சூர். இப்போ இங்கே சூர் என்றால் தடுப்புன்னு அர்த்தம். அந்த தடுப்பு வந்து சுவராகவும் இருக்கலாம், தட்டி மாதிரி வச்சுருக்கலாம், வேலி மாதிரி போடலாம். இது வந்து இரண்டுக்கு வந்து இவர் அங்கே போக முடியாத மாதிரி அவர் இங்கே வர முடியாமல் ஒரு சூர். சூர்னால் தடுப்பு. நம்ம சுவர்னு சொல்லி கூட அர்த்தம் வைக்கலாம். ஒரு சுவர் வைக்கப்பட்டு விடும். லஹு பாபுன், அது ஒரு கதவும் இருக்கும். இங்கேருந்து அங்கே எட்டி பார்க்கலாம், அங்கேருந்து இங்கே எட்டி பார்க்கலாம். முனாஃபிகள் மூமின்களை பார்த்து பார்த்து வேகுவான். மூமின்கள் முனாஃபிகளை பார்த்து பார்த்து அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன ஆகலையே அப்படின்னு சுக்குர் செய்வாங்க. லஹு பாபுன் பாத்தினுஹு, அதன் உள்பக்கம் ஃபீஹிர் ரஹ்மா, அங்கே அல்லாஹோட அருள் பொங்கி இருக்கும். அங்கே யார் இருப்பா? மூமின்கள் இருப்பார். வல்லாஹிரு, வெளிப்பக்கம் மின் கிபலிஹில் அதாப், அந்த பக்கம் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கும். அது யார்? முனாஃபிகள் இருப்பார்கள். இப்போ முனாஃபிக் இந்த பக்கம், மூமின் இந்த பக்கம், நடுவில் எல்லாம் சுவரை எழுப்பி விடுவான். உடனே இங்கேருந்து கத்துவான் அவன். சோத்து வழியாக பார்த்தா கதவு வழியாக தெரியும். அங்கேருந்து மூமின்களை பார்த்து இவன் அந்த போக முடியாது, தடை போட்டாச்சு. கதவு வந்து தாண்டி போகிற மாதிரி கதவு இல்லை, கண்ணாடி கதவு மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து அங்கே தெரியும், அங்கேருந்து இங்கே தெரியும், ஆனால் வந்து இங்கே தாண்டி போக முடியாது. யுனாதூன, அழைப்பார்கள். யுனாதூனஹும், இந்த இங்கிருந்து முனாஃபிகள் அவளை அழைப்பார்கள். இந்தப்பா தம்பி அப்துல் காதர், எங்கே விட்டுட்டு போகிற? அலம் நக்கும் ஆக்கும், நான் உங்களோடு நான் இருக்கவில்லையா? ஒன்றா தானே பள்ளியாசுக்கு தொழுதோம். யார் கூப்பிட்றா? முனாஃபிக். பள்ளியாசுக்கு ஒன்றா தானே போனோம், ஜிஹாதுக்கெலாம் அவங்க கூட பின்னாடி வந்தனே, பாதியில் விட்டு போனேன், அது வேறு விஷயம். வந்தனா இல்லையா? ஒன்றா தொழுதோமே, ஒன்றா பள்ளியாசில் கஞ்சி கொட்டுறால கஞ்சி குடித்தோமே, எல்லாம் சொல்கிறான். யுனாதூனஹும் அலம் நக்கும் மாக்கும், நான் உங்களோடு ஆகியிருக்கவில்லையா? அவங்க சொல்லுவான், காலு பலா, ஆமாம் இருந்தீர்கள் தான், ஏன் இல்லை, இருந்தீர்கள். வலா கிண்ணக்கும், ஆனாலும் நீங்கள் ஃபதந்தும் அன்ஃபுசக்கும், உங்கள் நஃப்ஸையே நீங்கள் சோதனைக்கு ஆளாக்கி கொண்டீர்கள் குஃபர் செய்வதன் மூலமாக. வலாக்கின் ஃபதந்தும் அன்ஃபுசக்கும் பின் நிஃபாக், நிஃபாக் நயவஞ்சகத்தின் மூலமாக, உள்ளுக்குள்ள நயவஞ்சகத்தை மறைத்து வைத்து உங்களுக்கு நீங்களே உங்களை சிரமப்படுத்தி கொண்டீர்கள். ஃபதன்தும்னா ஃபித்னாவில் ஆக்கி கொண்டீர்கள். அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே உங்களை சிரமத்தில் ஆக்கிக்கிட்டீங்க. நான் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, உங்களை நீங்களே சிரமத்தில் ஆக்கி கொண்டீர்கள். ஃபதன்தும் அன்ஃபுசக்கும் வதரப்பஸ்தும், இன்னும் மோமின்கள் விஷயத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க, நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று மோமின்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஃபதன்தும் அன்ஃபுசக்கும் ஃபதரப்பஸ்தும், எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். வருத்தபுத்தும், இன்னும் நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இஸ்லாமு மார்க்கத்தை பற்றி, இஸ்லாம் ஷக்கில் சந்தேகத்தில் ஆகியிருந்தீர்கள். வகர்றத்துக்கும் உள்ள அமானியு, மேல் ஆசைகள் உங்களை ஏமாற்றி விட்டன. என்ன ஆசை? இப்போ முஸ்லீம்கள்லாம் போயிடுவாங்க, நாம் கடைசியில் மதீனாவுக்கு தலைவராயிடலாம், நாம் வெற்றி பெற்றலாம் என்றெல்லாம் மேலாசை உங்களை ஏமாற்றி விட்டது. ஹத்தா ஜா அம்ருல்லாஹி, கடைசியில் அல்லாஹு தாலாவுடைய உத்தரவு வந்து, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, மௌத்து வந்துடுச்சு, போயிட்டீங்க. அது வரைக்கும் திருந்தவே இல்லை. வகர்ரக்கும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட்டான். அல் கரூர்,
ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட்டான். ஏமாற்றக்கூடியவன் ஏமாற்றி விட்டான்னா உங்களுடைய தலைவர்கள் ஏமாற்றிட்டான்னு வைக்கலாம், அல்லது ஷைத்தான் ஏமாற்றிட்டான். ஃபல்யோம் இன்றைய நாளிலே லா யுஹது மின்கும் ஃபிதியத்துன், உங்களிடத்திலே குற்ற பரிகாரம் தண்டனைக்கு பரிகார நஷ்ட ஈடு எதுவும் வாங்கி கொள்ளப்பட மாட்டாது. நஷ்ட ஈடு கொடுத்துட்றோம் மன்னிச்சிரு அப்படின்னா அந்த நஷ்ட ஈடு இங்கே செல்லுபடியாகாது. வலா மினல்லதீன கஃபரு, இன்னும் காஃபிரானவரிடத்திலிருந்து நஷ்ட ஈடு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. முனாஃபிகளிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது, காஃபிர்களிடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மஅவாக்குமுன் நார், உங்கள் அனைவருடைய ஒதுங்கும் இடமாகிறது நரகமாக இருக்கும். ஹிய மௌலாக்கும், அதுதான் உங்களுடைய துணையாக இருக்கும். நரகம் மட்டும்தான், அல்லாஹ் உங்கள் துணைவன் அல்ல, நரகம்தான் உங்களுடைய துணை. அதுதான் மௌலா என்று சொன்னால் உங்களுடைய துணை. அந்த நரகம்தான் உங்களுக்கு ஒரே துணையான இடமாக இருக்கும். இன்னொரு அர்த்தம் அவுலா லக்கம், அந்த நரகம்தான் உங்களுக்கு ஏற்றமான இடமாக இருக்கும். நீங்கள் தங்குவதற்கு, நீங்கள் இருப்பதற்கு ஏற்றமான இடம் அந்த நரகம் ஒன்று தான், அங்கே நீங்கள் போங்க என்று சொல்லப்படும். ஹிய மௌலாக்கும் ஒபிசல் மசீர், அது ஒதுங்கும் இடத்தில் அது மிக கெட்ட இடமாக ஆகிவிட்டது அந்த நரகம் என்று சொல்லப்படும். அலம் இனி, நேரம் வரவில்லையா, லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு. அனா இனினா அதற்குரிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அனா வந்து விட்டது. அலம் இனி, நேரம் வரவில்லையா, லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு. அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி, அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே பயப்படுவதற்கு, ஹுஷு, அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய திக்ரின் காரணமாக நினைவு கூர்ந்து பயந்து நடுங்கக்கூடிய, தன் தவறுகளை விட்டும் குஃப்ர் ஷிர்கை விட்டும் ஒதுங்கி கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு நேரம் வரவில்லையா. தக்ஷான்னா பயப்படுதல். ஒமான் அசன மினல் ஹக்கி, இன்னும் ஹக்கிடமிருந்தும் ஹக்கான விஷயங்கள் இருந்தும் குர்ஆன் என்று எது இறங்கியதோ அவற்றை கொண்டு அவர்கள் தன் உள்ளங்கள் திருந்துவதற்குண்டான நேரம் நெருங்கவில்லையா. எனவே ஒமான் அசல் திக்ரில்லாஹினா அல்லாஹுடைய ஞாபகத்தை கொண்டு, ஒமான் அசமில் ஹக்னா ஹக்கில் இருந்தும் எது இறங்கியதோ அது இது குர்ஆன், அந்த குர்ஆனுடைய ஞாபகத்தை கொண்டு. இந்த அல்லாஹின் பக்கம் அந்த திக்ரி மா நசல மினல் ஹக், இந்த குர்ஆனை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் அவர் உள்ளம் பணிந்து, அந்த உள்ளம் பயந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் நெருங்கவில்லையா. வலா யகூனு, இன்னும் அவர்கள் இவ்வாறு ஆகாமல் இருப்பதற்கு, கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுலு, இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களை போன்று இவர்களும் ஆகாதிருப்பதற்கு நேரம் வரவில்லையா. அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபதால அலைஹிமுல் அமது, நபிமார்கள் வந்து அவரிடத்திலே கால இடைவெளி அதிகமாகிவிட்டது. அல் அமதுன கால இடைவெளி அதிகமாக ஆகிவிட்டது. கசத் குலூபுகும், ஆகவே அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கசத்துன கல்லாக ஆகிவிட்டன, உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. அல்லாஹ்வுடைய திக்ர் அங்கே போய் சேரலை. அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வந்து காலங்கள் நீண்ட காலமாகிவிட்டதால் உள்ளம் இறுகி போய்விட்டு கல்பு வந்து அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு ஹஷியத் வர வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். கசத் குலூபுகும், அந்த உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. கசீரும் மின்ஹும் ஃபாசிகூன், அவர்கள் மிகுதமானவர்கள் பெரும் பாவிகளாகத்தான் இருந்தார். உள்ளம் இறுகி போச்சுன்னா எல்லா பாவமும் அங்கேருந்து வெளியாகும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிட வேண்டாம், உங்கள் உள்ளங்கள் உருகிவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏழுமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் அல்லாஹ்வாகிறோன் யுஹியில் அரல்ல, பூமியை ஹயாத்தாக்குகிறான், பாத மௌத்தியா, அது மரணமடைந்த பின்பு. பூமி செத்து போயிடுச்சுன்னா ஒரு செடி கொடி இல்லாமல் காஞ்சி போயிடுது, திரும்ப மழை பொழிய வச்சு அல்லாஹ் ஹயாத்தாக்குறான். அது பையன்னாலக்கும் ஆயாத், நம்முடைய வசனங்களை உங்களுக்கு மத்தியில் தெளிவாக ஆக்கி வைத்தோம். லஅல்லக்கும் தாக்கிலூன், இதை கண்டு நீங்கள் அறிவுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் தெளிவாக்கி வைத்தோம். இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத், முத்தசத்திகீன் அது முத்தசத்திகன் சதகா செய்பவர்கள், தர்மம் செய்பவர்கள் அர்த்தம். அந்த சாதலை இதுகாம் செஞ்சு முஸ்ஸத்திகீன நபை சதகா செய்யக்கூடியவர்கள். வல் முஸ்ஸத்திகாத்தி முத்தசத்திகாத், யாரெல்லாம் தர்மம் செய்கிறார் அத்தகைய பெண்கள். வக்ரதுல்லாஹ் கர்தன் ஹசனன், அல்லாஹுக்கு அழகிய முறையில் கடன் கொடுத்தவர்கள். அந்த சதகா தான் கடன், அவரை தான் அல்ல திரும்ப சொல்கிறான். அந்த தர்மம் நீங்கள் கொடுத்த தர்மம் அல்லாஹின் பொறுத்தில் கடனாக இருக்கும். அப்படின்னா கடன் ஏன் சொல்கிறேன்னா தல்லா, ஒரு மனுஷன்கிட்ட போய் நீ ஒரு இலவசமாக எனக்கு ஒரு 10,000 காசு கொடுக்க மாட்டான் டக்குன்னு. இப்போ கடனாக தேவைப்படுதுப்பா,
கொடுத்துட்றேன்ப்பா சீக்கிரத்தில் அப்படின்ற. இப்போ கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், காசு இருக்குது கொடுப்பான். எப்போ கொடுப்பான்னா கேட்பவனுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும். அவன் கேட்குறேன் 1ஆம் நம்பர் ஏமாத்தக்காரன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவன் கேட்குறவன் இந்த ஊர்லேயே வந்து உண்மை பேசக்கூடிய, என்றைக்குமே வந்து போய் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. நேர்மையாளனுக்கு பெரிய நேர்மையாளன், அவரை மாதிரி நேர்மையாளன் இந்த ஊரில் யாருமே இல்லை அப்படின்னு அவனுக்கே தெரியும். நீயே அவனை முழுமையாக நம்புற. இப்போ கடன்கார கொடுக்க மாட்டியா? 10,000 கொடுப்பா, 10,000 கொடுப்பா, நான் வந்து உனக்கு தரும்போது நான் 40,000 கொடுத்துட்றேன், உனக்கு திரும்ப 1 லட்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல கொடுக்க மாட்டியா? இப்போ பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா காசு தர்மம் செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் நேர்மையானாகிய அதிலாகிய நான் கடனாக கேட்குறேன் கொடுங்க. அப்போ நிச்சயமாக அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான். இப்போ 1க்கு 10 திருப்பி கொடுக்குறேங்கிறான். யுதாஃபுலஹு அதாஃபன் கசீரான மாதிரி சொல்கிறான். அப்போயாவது நீ கொடுப்பியா அப்படிங்கிறது அல்லா தாலா நம்ம கொடுக்க வைக்கிறதுக்காக வேண்டி கடனாக கொடுங்கன்னு கேட்குறான் அல்லா தாலா. வக்ரதுல்லாஹ் கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக யார் கடன் கொடுத்தார்களோ யுதாஃபுலஹும் அவளுக்கு அல்லாஹ் 1க்கு பலதாக திருப்பி கொடுப்பான். வலஹும் அஜ்ருன் கரீம், அவர்களுக்கு சங்கையான நற்கூலியும் இருக்கிறது. வல்லதீன ஆமனு பில்லாஹி ஒரு சுலிஹி, யார் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ் ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, உலாய்க ஹுமுஸ் சித்தீகூன், அவர்கள்தான் சித்தீகீன்களாக இருக்கிறார்கள். வஷுஹதா, ஷுஹதாக்களாகவும் இருக்கிறார்கள். இந்த ரப்பிடத்தில். அப்போ அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட அத்தனை பேரும் சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள் தான். ஆனால் அந்தஸ்து வித்தியாசம் இருக்குது. அல்லது அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டவர்களிலே சித்தீகீன்களும் இருக்கிறார்கள், ஷுஹதாக்களும் இருக்கிறார்கள், சாலிஹீன்களும் இருக்கிறார்கள், முகர்ரபீன்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஈமான் கொண்டவர்கள் தான் இவர்கள். ஈமான் கொள்ளாதவர்கள் சித்தீக்கும் கிடையாது, ஷுஹதாக்கள் கிடையாது, யாரும் கிடையாது. இப்போ அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்ட முஃமின்களில் தான் சித்தீகீன்கள் இருக்கிறார்கள், ஷுஹதாக்கள் இருக்கிற. ஷுஹதா இந்த ரப்பீம், அல்லாஹ் இடத்திலே ஷுஹதாக்கள் என்ற அந்தஸ்தை உடையவர்கள் இருக்கிறார்கள். அல்லது அல்லாஹ் இடத்திலே சாட்சி சொல்லக்கூடியவர்கள், மற்ற உம்மத்துகளுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களும் இவர்களே இருக்கிறார்கள். லஹும் அஜ்ருஹும், இவருடைய கூலியும் துனியாவில் இருக்கிறது. வ நூருஹும், இன்னும் அவருடைய ஒளியும் இருக்கிறது. துனியாவில் ஒளி என்பது ஈமான், ஆகிரத்தில் ஒளி என்பது அவர்களை அல்லாஹின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய முன்னாலும் வலது பக்கம் வரக்கூடிய ஒளின்னு சொன்னாலே அந்த ஒளி ஆகிரத்தில் நோக்கும். வல்லதீன கஃபரு, யார் காஃபிரானார்களோ, கல்லபூபி ஆயாத்தினா, நம் வசனங்களை பொய்யாக்கினார்களோ, உலாய்கா அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள்தான் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஏலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையாகிறது, லஇபும் வலஹுன், வெறும் விளையாட்டுகளும் வெறும் வீண் வேலைகளுமாக இருக்கும். வசீனத்துன், வெறும் அலங்காரம், வெறும் வெளி அலங்காரமாக இருக்கும். பாருங்கள், கல்யாணத்துக்கு மண்டபத்தை அலங்காரம் பண்ணுறாங்க, மண்டபம் அடுத்த நாள் தூக்கி போட்டு வேற ஒருத்தர் அலங்காரம் பண்ணுறான், எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இந்த அலங்காரம் ஒரே நாளில் காணாம போயிடுது. அந்த வாழை மரம் முன்னாடி வச்சு இன்னும் அழகுன்னு சொன்னாங்களே, அது தெருவில் கிடக்குது. அங்கே கட்டப்பட்ட பேப்பர்கள்லாம் காலில் மிதிப்பட்டு கிடக்குது, எல்லாம் காணாம போயிடுது. கழுத்தில் போட்டு இந்த மாலை நாரே தூக்கி மாலை போட்டாங்களே, அந்த மாலைக்கு மாடு தின்னுருக்குது, பாதி மாடு தின்று பாதி குப்பையில் கிடக்குது, நாய் மிதிச்சிக்கிட்டு இருக்குது. எல்லாம் இதுதான் துனியா. பார்க்குறதுக்கு டாம் பூம் டாம் இருக்கும், அடுத்த நிமிஷம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். மாடு அதிலே ஒன்று கிடச்சிருச்சு. இந்த மாலை நேற்று வந்து மணமகன் கழுத்திலே அலங்கரித்த மாலை, மணமகள் கழுத்திலே அலங்கரித்த மாலை இன்று குப்பைக்கு சென்று விட்டது. அதை மாடு கொஞ்சம் தின்று பார்த்துச்சு, மிச்சம் அதிலே 1க்கு 2க்கு சாணிக்கெலாம் போட்டு அப்படியே கசங்கி கிடக்குதுங்க. அவங்கெல்லாம் மறுநாள் கொண்டு போய் கழுத்தை போட முடியுமா? தூ 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 எல்லாம் வேண்டாம். அது கொஞ்சோன்னு மாட்டுடைய சாணம்லாம் அப்படி இருக்குது, பரவாயில்ல, நேற்று போட்ட மாலை தான், இதே உனக்கு மாலையாக அணிவிக்கிறேன். ஓடிடுவான், கண்டு எடுத்து ஓடிடுவான். இதுதான் துனியா. இப்போ பார்த்தா ஒரு அலங்காரமாக பார்க்க பெருசாக தெரியும். என்ன வாழ்க்கை, அவன் பாட முன்னாடியே 1000 கார் போகுது, பின்னாடி 1000 கார் போகுது. அப்படி கடைசியில் போய் திஹார் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அண்ணா என்னப்பா என்ன மாதிரி வாழ்க்கைன்னு இப்படிலாம் வாழணும், ஆஹா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கடைசியில் போஹோ ஆஹானது, கடைசியில் போஹோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு ஒரு கதி அப்படின்னு கொண்டு அங்கே போட்டுறான்னு ஜெயிலே மரணம் அடைஞ்சார். என்ன போய் சொல்கிறது, உலக தலைவர்கள் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் கடைசி என்ன கதியாச்சுன்னு சொல்லி. எந்த மாளிகை தன் சொந்த மாளிகையாக்கி அதில் அப்படியே பாத்ரூம் கூட தங்கத்தில் போட்டு வச்சுருந்தாரான் ஒருத்தர், ஒரு அரசர். கடைசியில் அதே மாளிகையில் தூக்கில் போட்டான், அதே மாளிகையிலே தூக்கில் வச்சுட்டு ஏற்றிட்டான். இதான்பா துனியாவுடைய வாழ்க்கை. வசீனத்துன் தஃபாஹுரும் பைனக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக்கொள்வது, உன்னை விட நான் பெரிய ஆள், என்னை விட நீ பெரிய ஆள் என்று ஒருவனை விட பெருமை அடித்துக் கொள்வது. காசுருன் ஃபில் அம்வால், காசு பணங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ அவ்வளோ சேர்த்துருக்கே, அதோட நான் அதிகமாக நான் சேர்க்குறேன் என்று ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக சேர்க்குதல். அவுலாது, குழந்தைகள், உனக்கு அத்தனை பிள்ளை, எனக்கு எத்தனை பிள்ளைக்கு பாரு, அப்போ என் கூட்டம் தான் பெருசு, உன் கூட்டத்தோட என் கூட்டம் பெருசு என்று காட்டுவது. இதுதான் துனியாவுடைய வெறும் வாழ்க்கை. பார்க்க வெறி அலங்காரங்கள், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் குப்பைக்கு போய் சேர்ந்துடும். எல்லாம் உதாரணம் அழகாக சொல்லி காட்டுறான் பாருங்கள். இப்போயாவது புத்தி வருதா பாருங்கள்.
அதனால் இந்த துனியாவை என்ன செய்யணும் அதுக்குன்ற இதை வந்து நன்மையாக மாற்றிக்க, அப்படியே நிரந்தர நன்மையாக மாற்றி வச்சுக்கோ. கமசலி கைசின், ஒரு மலையை போல, அஜபல் குஃபார நபாத்து, அந்த மலையால் வழிந்த செடி கொடிகள் விவசாயிகளை ஆச்சரியப்படுத்தின. குஃபார் என்றால் இங்கே காஃபிர்கள் கிடையாது பைஞ்சல்ல, அர்த்தம் என்ன, விவசாயிகள் நல்லா இல்லைங்க. இப்போ கஃபர என்றால் விவசாயம் விஷயம் அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வை மறுத்தான், நன்றி மறந்தான், மறைத்தான். அப்புறம் பல அர்த்தம் இருக்குது. மேலே கஃபர் என்றால் சத்தராவுடைய அசல் அர்த்தம் என்ன, சத்தரா. அல்லாஹ்வை மறைத்தான், அல்லாஹ்வை மறுத்தானே அவனை காஃபிர் என்று சொல்லணும், அல்லாஹ்வை மறுத்தன்ற அடிப்படையில். இப்போ குஃபாருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, விவசாயிகள். அவளுக்கு ஏன் குஃபார்னு பேர் வந்துச்சு, அவங்களும் மறைக்கிற வேலை தான் செய்கிறாங்க. பூமியை வந்து விழுது என்ன பண்ணுறாங்க, விதைகளை போட்டு பூமியை மூடிடுறாங்க, விதைகளை உள்ளே போட்டு மறைச்சிட்றாங்க, அப்படியே வெளியே வருது. அவர்களும் மறைக்கும் வேலை செய்கிறார் அல்லவா, ஆகவே அவர்களுக்கும் குஃபார் என்று பேர். ஜுர்ரா அர்த்தம் இல்லை. விவசாயிகள் ஆச்சரியப்படுத்தியது நபாத்து, அதிலிருந்து வரக்கூடிய செடி கொடிகள். பார்த்தா ஒன்றும் காஞ்சி கண்ணங்கரையில் இருந்துச்சு. அதை அப்படியே தண்ணி பாய்ச்சி விதையை தூவி விட்டு அப்படி பார்த்தா பச்சை பசுமையாக வெளியே வந்து கண்ணு கட்டின வரைக்கும் பச்சை. சில நேரம் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது பார்த்தா அப்படியே கண்ணு கட்டின வரைக்கும் பச்சை போர்வையை போர்த்தியது போன்று பார்ப்பவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு அப்படியே அற்புதமான காட்சியாக காட்சியளிக்கும். சும்மைய ஹீஜு, அதன் பின்பு அது காய்ந்து விடும் செடி கொடிகள்லாம். இப்போ தராஹு முஸ்ஃபர்ரன், அப்புறம் அதை நீங்கள் வந்து மஞ்சனித்ததாக பார்ப்பீர்கள், மஞ்சளாக போயிடும். சும்மைய கூணும் ஹுத்தாமன், கடைசியில் குப்பையாக போயிடும். இதாம்பா எல்லாம் மிதி, ஆடு மாடெலாம் மிதித்து கடைசியாக ஒன்றும் இல்லாமல் குப்பையாக போயிடும். திரும்ப பழைய மாதிரி எங்கே பார்த்தாலும் காய்ஞ்சி கிடக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். பார்க்க சிலிச்சிலிப்பாக இருந்துச்சே, போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஹோண்டு வாழ்கிறான் ஒருத்தன், என்ன மாதிரி வாழ்க்கை, அரச வாழ்க்கை. கடைசியில் பார்த்தா அவன் வாழ்க்கை பின்னாடி ஒன்றும் இல்லாமல் போய் சேர்ந்துருது. இருந்து அடையாளமே தெரியல. பாபர் எங்கே அடக்க போயிருக்கா யாரும் தெரியுமா? இல்லை அக்பர் அவ்வளோ பேர் ராஜா அடக்கம் பண்ணி கபர்ஸ்தானில் அடையாளம் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு கல்லாக வச்சுருக்க மாட்டாங்க, எங்கேன்னு தெரியல. நீங்கள் அக்பர் கபர்ஸ்தான் எங்கேன்னு தெரில, பாபர் கபர்ஸ்தான் எங்கேன்னு தெரில, அவுரங்கசீப் கபர்ஸ்தான் எங்கேன்னு தெரில, ஹுமாயூன் கபர்ஸ்தான் எங்கேன்னு தெரியல, எல்லாம் காண போயிடுச்சு. ஷாஜஹான் கபர்ஸ்தான் மட்டும் தெரியுது. அது தாஜ்மஹால் பெரிய பில்டிங் கட்டி அங்கே வச்சனால அங்கே மட்டும் ஒரு கபர்ஸ்தான் இருக்குது. ஆனால் கபர்ஸ்தான் ஃபாத்தியா வரைக்கும் யாரும் போகிறதில்ல, ஒரு ஃபாத்தியா கூட இல்லை யாரும். தாஜ்மஹாலை போய் ரெண்டு ஃபாத்தியா இருந்து யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாஜ்மஹாலை போய் ஃபோட்டோ பிடிச்சி வந்தேன்னு சொல்கிறாங்க எல்லோரும். நானும் தாஜ்மஹாலுக்கு போய் அங்கே போய் 2 பேர் அடக்கம் பண்ணியிருக்காங்க, ஷாஜஹானும் மும்தாஜும் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் துவா ஓதி ஃபாத்தியா ஓதிட்டு ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு அங்கே எல்லாத்துக்கும் உருண்டை கொடுத்து இந்த இது விளையாட்டு மிட்டாய் கொடுத்து பகிர்ந்துட்டு ஷாஜஹான் பேரில் ஒரு ஃபாத்தியா ஓதுப்பா, அல் ஃபாத்தியா கிடையவே கிடையாது எங்கேயுமே, யாரும் அது அது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி போயிடுச்சு. செருப்பு போட்டு போய் நிற்கிறான், அது பக்கத்தில் போய் கபரஸ்தான் கிட்டே செருப்பில் போய் நிற்கிறான், செருப்பால் உதைக்கிறான் கபரஸ்தான். அவர் நிற்கிற இடத்த ஏண்டா கட்டினேன்ட்டு அலைஞ்சிங்களா. தன் வாழ்நாளெல்லாம் அவளை செலவு பண்ணி எண்ணத்தை போட்டு போய் ராஜாவாக வந்து இந்தியாவே அடக்கி ஆண்டு மண்டபம் கட்டி என்னத்தை பிரயோஜனம்? வர்றவன் காஃபிர் அவன் இவன் எல்லாம் செருப்பு கழட்டி நிற்கிறான். நாகராஜன் வந்திருப்பாருக்கு, அந்த ராஜாக்கள்லாம் வராங்க, செருப்பை தூரத்தை கழட்டி விட்டுறானோ, அது இங்கேயே தூரத்தை கழட்டி வெறுங்கால் நடந்து வரானோ, துண்டு தோலில் போகிறதில்ல இடுப்பில் கட்டிக்கிறானோ. திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி சிம்மாசனாதிபர்கள் நசரேந்தியே வந்து ஜெய ஜெயா வென்பர் கோடி, எல்லாம் கோடி கோடியாக வரானுங்க. வந்து அங்கேயே செருப்பு கழட்டி செருப்பு உள்ளே வர முடியுமா? தூரத்துலேருந்து தலை குளிச்சிருக்கிறான், அங்கேருந்து குனிஞ்சே உள்ளே போகிறானோ விளைஞ்சா. அப்போ இந்த மாதிரி அவங்க வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தாங்க. அவன் வாழ்நாளெல்லாம் நாட்டை முன்னேற்றம் அர்ப்பணித்தாங்க. கண்டுக்க ஆள் இல்லை இன்றைக்கி. இதுதான் துனியாவில் நடக்கும். ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரன், கடைசியில் அதை மஞ்சனித்து போகும். சும்மையக்கூன ஹுதாம், கடைசியாக குப்பையாக போய் சேர்ந்துடும். ஒஃபில் ஆஹ்ரத்தி அதாபுன் ஷதீத், துனியாவில் இப்படி குப்பையாக போயிடும், வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் குப்பையாக போயிடும். ஆஹிரத்தில் கடும் வேதனை அவர்களுக்கு காத்திருக்கிறது. வரைஞ்சிங்களா? காஃபிர்களுக்கு ஒன்றும் கடும் வேதனை, ஒரு மஃபிரத்து மினல்லாஹி ஒரு ரிதுவான். இது யாருக்கு? மூமின்களுக்கு. 2 தான். ஆஹிரத்தில் ஒன்று கடும் வேதனை அல்லது அல்லாஹ்வுடைய மஃபிரத்தும் திருப்தியும், 2 தான். கடும் வேதனை யாருக்கு? காஃபிர்களுக்கு. மஃபிரத் யாருக்கு? மூமின்களுக்கு. இந்த 2ஐ தவிர வேறொன்று இல்லையா? ஒமா பாதல் மௌத்துக்கு பின்னால் இல்லல் ஜன்னத்து அவின் நார், ஒன்று சுவனமோ நரகமோ என்று வேறு இல்லை என்று பெருமானா சொன்னார். அது மாதிரி ஒன்று அந்த கடுமையான வேதனை அல்லது அல்லாஹ்வுடைய ரிதுவான், எது வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கும். ஒமல் ஹயாத்து துனியா இல்லா மத்தா உல் குரூர், இந்த உலக வாழ்க்கையாகிறது ஏமாற்றக்கூடிய அற்ப சுகமே என்று வேறு இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் தூக்கி போட்டுரு. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும்,
அல்லாஹுடைய மகஃபிரத்தின் பக்கம் விரைந்து ஓடு. அல்லாஹ் என்னை மன்னிச்சர் ஓடு அல்லாஹின் மகஃபிரத்தின் பக்கம். துனியாவுடைய சிந்தனையை தூக்கி போட்டுரு. ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து ஓடு. அரதுஹா கஅரதிஸ் ஸமா. சாபிக்குன போட்டி போட்டு முன்னேறுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்துங்கள், போட்டி போட்டு முந்தின அர்த்தம் என்ன? அவர் 2 அமல் செஞ்சார், அவரை கூட நான் அமல் செய்யணும். அவரை குரானை இவ்வளோ விசு பண்ண, அவரை கூட விசு பண்ணணும். அவர் இத்தனை ரக்கா தொழுதார், அவரை கூட நான் தொழுகணும் என்று நல்ல காரியங்களை போட்டி போட்டு முன்னேறுங்கள். அரதுஹா கஅரதிஸ் ஸமா வல் அர்த். துனியாவுடைய விஷயத்துக்கு போட்டி போடுறீங்க. அவர் 2 மாடியாக நான் 3 மாடி கட்டுறேன், அவர் இவ்வளோ சம்பாதிக்க, அவரை அதிகமாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அதை விட்டு அல்லாஹுடைய மகஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். கஅரதிஸ் ஸமா வல் அர்த். வானங்கள் பூமியுடைய அகலத்துக்கு அதன் அகலம் இருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் முன்னேறுங்கள். உஇத்தத். அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி. அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ் ரசூல்மார்களை கொண்டும் ஈமான் கொண்டார்களே அவர்களுக்காக சொர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. தாலிக ஃபதுலுல்லாஹி. அல்லாஹுடைய மாபெரும் அருள். யுதீஹி மன் யஷாஉ. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் அந்த நியமத்தை கொடுக்குறான். அல்லாஹு துல் ஃபதுலில் அதீம். அல்லாஹு தஆலா மிகுந்த அருளுடையவனாகவும் மிகப்பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான். மா அஸாப மின் முஸீபத்தின். உலகிலே எந்த சோதனை உங்களை அடைந்ததோ, ஃபில் அர்தி பூமியிலே, வலாஃபி அன்ஃபுசிக்கும் அல்லது உங்கள் நஃப்ஸுகளிலே. பூமியில் விவசாயம் பாதிக்கப்படுறது, சுனாமி வர்றது, பூகம்பம் வர்றது, இது மாதிரி உங்கள் நஃப்ஸுகள்னா உடல் சரியில்லாமல் போகிறது, கஷ்டம் வர்றது, இது எல்லாமே இல்லாஃபி கிதாபின். ஏற்கனவே கிதாபில் எழுதப்பட்டே தவிர இல்லை. மின் கபிலி அன் நபராஹா. அந்த சோதனையை, அந்த கஷ்டத்தை நாம் படைப்பதற்கு முன்னால், நாம் படைத்தன்னு அர்த்தம், முன்னாடி எழுதி வச்சிடறோம். இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர். இது அல்லாஹுக்கு ரொம்ப லேசானது. முந்தைய எல்லாம் எழுதி வச்சு தான் உங்களுக்கு வருது. ஏன் நல்லா எழுதி வச்சான்? லி கைலா தஹ்சவ் அலாமா ஃபாத்தக்கும். உங்களுக்கு தப்பி போனதோ, உங்களை விட்டு வராமல் போய்விட்டதோ, எதிர்பார்த்து நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டியும். அல்லாஹ் நாடன்படி நடக்கும், நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். அல்லது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டியும் தான் இது எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்தான். வல்லாஹு லா யுஹிப்பு கொல்ல முஹ்தாலின் ஃபஹூர். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கக்கூடிய, தற்பெருமை கொள்ளக்கூடிய, பிறரிடத்தில் தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ளக்கூடிய யாரையும் அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. முஹ்தால்னு அர்த்தம் என்ன? தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தன்னை பெருசாக என்ன செய்கிறது. ஃபஹூர்னு அர்த்தம் என்ன? முஹ்தால்னா முத்தக்கபிரும் பி நஃப்ஸிஹி. நான் இப்படி என்கிட்ட இவ்வளோ சிறப்பு இருக்குது, இந்த மாதிரி யாரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாதுப்பா. நான் பெரிய பேச்சாளன், நான் பெரிய எழுத்தாளன், நான் பெரிய அறிவாளி, என்ன மாதிரி அறிவு யாரும் கிடையாது. தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளுது முஹ்தால். ஃபஹூர்னு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறது, நீ என்ன சாதாரண ஆள், என்னை பற்றி தெரியுமா உனக்கு என்று பிறரிடத்தில் தன்னை பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய ஃபஹ்ரு கர்னானா அடுத்தவங்கள்ட்ட தன்னை பெரிய ஆளாக நினைக்கிறது. புரிஞ்சுங்களா? இப்படிப்பட்ட யாரையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. தலை குனிஞ்சு வாழு, தன்னை மற்றவரோட மட்டமாக விளங்கிக்கோ, எனக்கு ஒரு திறமையும் இல்லைன்னு சொல்லு, அல்லாஹ் அவனை மேலே கொண்டு போவான். அல்லதீன எபுகலூன. யாரென்றால் அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். வயமுரூன நாசபில் புகழ். மக்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டுகிறார்கள். ஒமையத்தவல்ல. யார் அல்லாஹுடைய ரசூலை விட்டும் புறக்கணிக்கிறார்களோ ஃபைன் அல்லாஹுல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் தஆலா இவை அனைவரிட்டும் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி. நாம் நமது ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம் தெளிவான ஆதாரங்களை கொண்டு. வன்சல்னா மஅஹுமுல் கிதாப. அவர்களோடு கிதாபையும் இறக்கி வைத்தோம், வேதங்களை, இதற்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி. வல் மீசான். தராசியும் இறக்கி வைத்தோம், அதில் நேர்மையை இறக்கி வச்சோம், மக்களுக்கு நேர்மையாக மக்களுக்கு மார்க்கம் சொல்லுங்கன்னு சொன்னோம். லியகூமன் நாஸ பில் கிஸ்தி. மக்களிடத்திலே நேர்மையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வேதத்தை இறக்கி வச்சோம், தராசி இறக்கி வைத்தோம், நேர்மையாக நடந்து கொள்ளும் சட்டங்களை இறக்கி வச்சோம். கேட்டுக்கிட்டாங்க. கேட்காதவங்க என்ன செய்யணும்? அல்லா தஆலா இப்போ அதுக்குன்னு ஸ்பெஷலாக இன்னும் இறக்கி வச்சுருக்கிறோம். கிதாப் இறக்கி வச்சோம்ல, கூட இன்னும் இறக்கி வச்சுருக்கோம் பாரு, யார் கேட்காதவங்களுக்காக வேண்டி. அன்ஸல்னல் ஹதீத. இரும்பையும் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபீஹி பஸுன் ஷதீதுன். அதில் மிக கடுமையான வலிமை. பஸ்னா வலிமை, ஆற்றல், குதிரத்து இருக்கிறது, சக்தி இருக்குது. இதுக்காண்டி தலையை வெட்டுறதுக்கு, எவன் கேட்கலையோ அவனை போட்டு தள்ளுறதுக்காக வேண்டி, வாழை வெட்டுறதுக்காக வேண்டி அதில் மிக கடுமையான வலிமையுடைய வாளையும் போர் கருவிகளையும் இறக்கி வைத்திருக்கிறோம். கேட்காட்டி என்ன செய்கிறது? மனாஃபி ஒலின்னாஸ். அந்த இரும்பில் மிகவும் மக்களுக்கு பலன் தரக்கூடியும் இருக்குது. சட்டி செய்யலாம், பானை செய்யலாம், சோறாக்கலாம், சாப்பிட்லாம், விருந்து வைக்கலாம், இது பெரிய பெரிய சட்டி செய்யலாம். இந்த மாதிரி மக்களுக்கு நன்மையும் இருக்கிறது, போட்டு தள்ளுறதுக்கான ஆயுதங்களும் அதில் இருக்கிறது. இவற்றையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். வலி அலம் அல்லாஹு மையன் சுருஹு. அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அதாவது உங்களுக்கு கிதாபை இறக்கி வைத்தான்,
மீசானையும் இறக்கி வைத்தான். எதற்காக வேண்டி? லியகூமன் நாசுபில் கிறிஸ்து, மக்கள் நீதத்தை கொண்டு நிலைநிற்பதற்காக வேண்டி, மக்கள் அதை நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இறக்கி வைத்தோம். அது மட்டுமல்ல, வலி ஆலம் அல்லாஹ், அங்காத்து வச்சுங்க, வலி ஆலம் அல்லாஹ் மையன் சுருஹு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கு யார் உதவி செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. ஒரு ருசுலஹு, தன் ரசூல்மார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? பில் கைபி, மறைவிலே, அல்லாஹ் பார்க்காவிட்டாலும் அல்லாஹுக்கு உதவி செய்ய முன் இருக்கிறானே அவன் யார்? இன்னல்லாஹ் கவியுன் அசீஸ், நிச்சயமாக அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாகவும் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான். வலகத் அர்சல்னா நூஹன் வ இப்ராஹீம, நாம் இதற்கு முன்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம். வஜஅல்னா ஃபி ஸுர்ரிய்யத்திஹிமா அன்-நுபுவத, அவர் 2 பேருடைய பிள்ளைகளிலே நுபுவத்தையும் ஆக்கி வைத்தோம். லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்தோம். வல் கிதாப, வேதங்களையும் இறக்கி வைத்தோம். ஃபமின்ஹும் முஹ்தத், அவர்களில் நேர்வழி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். வ கஸீரும் மின்ஹும் ஃபாசிகூன், அந்த உம்மத்துகளிலே அதிகமான மக்கள் ஃபாசிகளாக, பாவிகளாக இருந்தார்கள். சும்ம கஃபைனா அலா ஆசாரிஹிம் பிருசுலினா, பின்பு அவர்களுக்கு பின்தொடரச் செய்தோம், அவருடைய அடிச்சுவட்டை பின்தொடரச் செய்தோம். பிருசுலி, நம்முடைய மற்ற ரசூல்மார்களை கொண்டு. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதையிலே மற்ற ரசூல்மார்களையும் வரச் செய்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்தோம். வகஃபைனா பி ஈஸா இப்னு மரியம, இன்னும் ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், மரியம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பின்பற்றச் செய்தோம். அந்த ரசூல்மார்களை பின்தொடரச் செய்தோம். கஃபைனானா பின்தொடரச் செய்தோம், அவங்களுக்கு பின்னாடி இவங்களை அனுப்பிச்சு வச்சோன்னு அர்த்தம். வாத்தீனாஹுல் இன்ஜீல, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலை கொடுத்திருந்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு, யார் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே ஆக்கி வைத்தோம். ரஃபத்தன் வ ரஹ்மத்தன், அவர்களுடைய உள்ளத்திலே கருணையையும் இரக்கத்தையும் ஆக்கி வைத்தோம். இப்போ ரஃபத்துக்கும் ரஹ்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் கருணை தான் அர்த்தம். ரஃபத் அப்படின்னு சொன்னால் லீனுல் ஜானிப், ஒருத்தர் முரட்டுத்தனமாக நடக்கிறான். மனிதர்கள் 2 வகையாக இருப்பாங்க. ஒருத்தர் அடாவடி செய்யக்கூடியவர்கள், ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவர்கள். அடாவடி செய்யக்கூடியவருடைய துன்பங்களையும் பொறுத்து கொண்டு அவர்களில் அன்பு காட்டுறதுக்கு பேர் ரஃபத். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்து உழைச்சி அவனை காப்பாற்றுறதுக்கு பேர் என்னங்க? ரஹ்மத். இந்த 2ஐயும் அல்லாஹ் தஆலா கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்துருக்கேங்கிறான். கிறிஸ்துவர்கள் இப்போ உலகமெல்லாம் எனக்கு செஞ்சிலுவை சங்கம் ஏற்படுத்தி போரில் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்கிறாங்க. ஒருத்தர் அடிக்கிறானுங்க, அமெரிக்கா அப்படிங்கிறவங்க போன்றவங்களாம் மக்களை அடித்து உதைக்கிறான், அப்படி வைக்கிறான். ஆனால் இந்த யகூதிகள் நஸ்ரானிகள் 2 பேர்த்தில், இப்போ யகூதி இருக்கானே அவன் முரட்டுத்தனம் முடிக்கிறான், இஸ்ரேல்காரன் இருக்கானுங்களே அவன் எந்த இறக்கமும் மனசில் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவ இருக்காங்களே மனசில் இறக்கம் இருக்கும். அவரோட உள்ளங்களில் கியாமத்து வரைக்கும் அந்த இறக்கத்தை உண்டு பண்ணிட்டு நல்லா சொல்கிறான். இறக்கம் வைத்திருக்கேன் அவர்களுக்கு. ஒரு பக்கம் அடிப்பான், ஒரு பக்கம் கருணையும் காட்டுவான். அப்போது அவர்களுடைய உள்ளங்களிலே வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு, யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினார்களோ அவருடைய உள்ளங்களிலே ரஃபத்துன், பிறருடைய அடாவடை பொறுத்து கொள்ளக்கூடிய அன்பையும், ரஹ்மத்தன் கருணையும், மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய கருணையும் உண்டாக்கி வைத்திருக்கு. அன்னை தெரசா போன்றவங்க வந்தாங்களே, உலகமெல்லாம் போய் போர்க்களத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவம் செய்து தன் வாழ்நாள் எல்லாம் சேவை செய்தாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க உள்ளத்தில் வச்சுருக்கிறோம். இப்போ அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன், ஜெர்மன்காரன் இவங்களாம் கிறிஸ்தவன் தானே. முஸ்லீம்களும் அப்படி அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்களே, எங்கே பார்த்தாலும் குண்டு போடணும். ஈராக் அழிச்சானுவேன், சிரியாவை அழிச்சானுவேன், ஆப்கானிஸ்தான் அழிச்சானுவேன், குண்டு போட இறக்கமே இல்லையான்னா அதான் சொல்லிட்டானே. யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினார்களோ அவருடைய உள்ளங்கள் அவன் முழுசாக பின்பற்றல. அவன் பேர் தான் கிறிஸ்துவன் வச்சுக்கிட்டான் இல்லையே, அவன் கிறிஸ்துவத்தை பின்பற்றலையே. அப்படி ஈசா நபி பின்பற்றினாலும் இறக்கம் இருந்திருக்கும் அவன் கல்பில். அவன் ஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. வரஹபானியத்தன், இன்னும் அவர்களிடத்தில் ரஹபானியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ரஹபானியத்தின் துறவரம், ரஹபானியத்தை இன்னும் துறவரமாகிறது. இப்ததஊஹா, அதை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். யார்? இந்த கிறிஸ்துவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள், அவர்களாக உண்டு பண்ணி கொண்டார்கள். மா கதபுனாஹா அலைஹிம், துறவரத்தை மேற்கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு சொல்லவே இல்லை. யாருக்கு? இப்போ கிறிஸ்துவரில் பார்த்தீங்கன்னா கன்னிகாஸ்திரின்னு இருப்பாங்க, கல்யாணம் முடிக்காமல் அப்படியே வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி பாதிரியார் கல்யாணம் முடிக்காமல் அப்படியே கடைசி வாழக்கூடியவர்கள். வீடு கட்ட மாட்டாங்க, கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, அவங்க சொத்து பகை சேகரிக்க மாட்டாங்க, பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் செய்யும்படி யாரையும் நான் சொல்லவே இல்லை, அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். இல்லபுத்திகா அருள்வான் அல்லாஹி, அல்லாஹுடைய திருப்தியை தேடியை தவிர இதை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹாலுடைய திருப்தி இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள்.
ஆனால் ஃபமா ரவுஹா ஹக்கரி ஆயத்திஹா, அதை எப்படி பேண வேண்டுமோ அப்படி அவர்கள் பேணி நடக்கவில்லை. எத்தனையோ பேர் கன்னிகாசிரின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் கர்ப்பஸ்திரி ஆகிட்டாங்க. கடைசியில் எத்தனையோ பேர் பாதிரியார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க. வர்றவங்கள்ட்ட எல்லாம் தப்பாக நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது எப்படி பேண வேணும் அப்படி பேணலை. இப்போ கேரளாவில் பெரிய வழக்கு, ஒரு பாதிரியார் இத்தனை பேரை கெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய வழக்கு நடந்து அது பெரிய பிரச்சனையாக போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் முடியல அந்த கேஸு. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நடக்குது. அப்போ அவங்களை யார் அப்படி இருக்க சொன்னால், நீ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக சம்பாரித்து புள்ள குட்டி பற்றி வீடு கட்டி வாழ்ந்து இறைப்பணி செய்யணும் எல்லாம் சொன்னான். இறைப்பணிக்காக அத்தனை பேர் அத்தனையும் நான் விட்டு நான் ஒதுங்கி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரைப்பணியாக ஆயிடுச்சு. கடைசியில் அது கரைபடிந்த பணியாக ஆயிடுச்சு. இறைப்பணியை விட்டுட்டு கரைப்பணி ஆக்கிட்டாங்க அதை. அப்போ இந்த மாதிரி யார் செய்ய சொன்னால், நான் செய்ய சொல்லவே இல்லையா எல்லாம் சொல்கிறோம். இவங்களா ஏற்படுத்திட்டாங்க. கடைசியில் இவங்களா ஏற்படுத்தியா ஒழுங்காக செஞ்சாங்களான்னா அந்த மாதிரி செய்யவே இல்லை. வரைஞ்சிங்களா? ஒமா கதபுனா அலைஹிம் இப்திகா ரிதுவானல்லாஹி ஃபமா ரஅவு ஹக்க ரிஆயத்திஹா, அதை எப்படி பேணி நடக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் பேணி நடக்கவில்லை. யார் ஃபமா ரஅவு ஹக்க ரிஆயத்திஹா எங்கே பார்க்கணா ஃபமா ரஅவுஹா ஹக்க ரிஆயத்தி, அதை எப்படி பேணி நடக்க வேண்டும் அப்படி பேணி நடக்கவில்லை. ஃபஆத்தைன அல்லதீன ஆமனூ மின்ஹும் அஜ்ரஹும் வ கஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் யார் ஈமான் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நாம் அவருடைய கூலியை கொடுத்தோம். கிறிஸ்துவர்களில் உண்மையான கிறிஸ்துவராக வாழ்ந்து யார் மறைந்தார்களோ, அந்த ஈசா நபி பின்பற்றி ஈமான் கொண்டு வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுத்தோம். அவர்கள் மிதமானவர்கள் பாவிகளாகத்தான் இருந்தார்கள். இது எப்போ? இது ரசூல் காலத்துக்கு முன்னாடி. பெருமானார் வந்த பின்னாடி கிறிஸ்துவரை பின்பற்றதாக இருந்தாலும் இப்போ நீ என்ன செய்யணும்? ரசூல்லா பின்பற்றணும். ரசூல்லா பின்பற்ற மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஈசா நபி பின்பற்றுகிறேன்னு சொன்னால் செல்லாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாங்க, எனக்கு பின் நபி வருவாங்க, ஏத்தி மிம்பாதி இஸ்முஹு அஹமது, எனக்கு பின் நபி வருவாங்க, அவங்க பேர் அஹமது, அவர்களே நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரசூல்லா வந்த பின் ரசூல்லா பின்பற்ற மாட்டேன்னு ஒரு கிறிஸ்துவர் சொன்னார்னா அவர் ரசூல்லாவும் பின்பற்றலை, இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றலை. இரண்டு பேரும் பின்பற்ற உண்மையான கிறிஸ்துவராக இருக்கவே முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆமினூ பி ரசூலிஹி, அல்லாஹ்வின் ரசூலை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யார் சொல்கிறானோ தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ பி ஈசா நபியை கொண்டு ஈமான் கொண்டதிலே அத்தகைய மக்களே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ் ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளுங்கள். யூத்திக்கும் கிஃபலைனி மிர் ரஹ்மதிஹி, அல்லாஹ்வின் ரஹ்மத்திலிருந்து 2 பங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்கனவே நீங்கள் ஈசா நபியை பின்பற்றியவர்களாக இருந்தீர்கள், இப்போ ரசூல்லா பின்பற்றினீங்கன்னா 2 சவாபு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே காஃபிராக இருந்து சிலை வணங்கியாக இருந்து முஸ்லீமாக ஆகக்கூடியவரை விட ஏற்கனவே கிறிஸ்துவராக யஹூதியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தால் 2 மடங்கு சவாபு உங்களுக்கு நான் தர்றேன். ஃபயஜஅல்லக்கும் நூரன், உங்களுக்கு ஒளியை ஆக்குகிறேன். துனியாவில் ஒளி என்றால் ஹிதாயத்து, ஆகிரத்தில் ஒளி என்றால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்ல வழி. தம்ஷூன பிஹி, அதை கொண்டு நடப்பீர்கள் நீங்கள். வயகஃபிருலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். இதற்கு முன் செய்த அத்தனை பாவங்களை மன்னிச்சிடறான் வாங்க என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். அல்லா யஅலம அஹ்லுல் கிதாபி, நான் இவற்றை உங்களுக்கு அறிவித்தேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏன் இப்படி உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால், லி அல்லா யஅலம், இந்த லா ஜாயித் என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படி அர்த்தம் லி ஐ யஅலம அஹ்லுல் கிதாபி, அஹ்ல கிதாப்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அல்லா யக்திரூன அலா ஷைஇம் மின் ஃபضலில்லாஹி, அல்லாஹுடைய ஃபضலிலிருந்து எதையும் இவர்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. வணங்குங்களா? அப்போ அல்லாஹ் தன்னை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நுபுவத்து கொடுப்பான். ஏன் ரசூலுக்கு நுபுவத்து போச்சு எங்களில் வராமல், ஏன் முகமது நபிக்கு அரபு மக்களுக்கு போச்சு, எங்களில் பனி இஸ்ராயல்களில் நுபுவத்து வரணும் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் யக்திரூன அலா ஷைஇன், எந்த ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது இவர்கள் சக்தி பெற முடியாது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் கொடுப்பான் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், லி அல்லா யஅலம அஹ்லுல் கிதாபி அல்லா யக்திரு அலா ஷைஇன் மின் ஃபضலில்லாஹி, லி அல்லா யஅலம அஹ்லுல் கிதாபி, அஹ்ல கிதாபுகள் இவ்வாறு விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக. அல்லா யக்திரூன அலா ஷைஇன் மின் ஃபضலில்லாஹி, இந்த மூமின்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலிலிருந்து எதையும் தாங்கள் சொந்தமாக்கி கொள்ள மாட்டார்கள் என்று இவர்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. யார்?
இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் எதையும் கொடுக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த யகூதிகள். மூமின்கள் பக்கம் வெற்றி கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்போ அல்லாவை அந்த லாவை ஜாயிதுன்னு வைக்காமல் அசல் தரிபடுத்தி வச்சா எப்படி அர்த்தம் வைக்கணும்? அல்லா அலம அஹுல் கிதாபி அல்லா யக்திரூனல் அல் முஃமினூன, முஃமின்கள் சக்தி பெற மாட்டார்கள். அலா ஷைஇன் ஃபதுலில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபதுல் எந்த ஒன்றுக்கும் சக்தி பெற மாட்டார்கள் அர்த்தம் வைக்கணும். இந்த லாவை ஜாயித் என்று சிலர் சொல்ல வச்சோம்னா அலம அஹுல் கிதாபி அல்லா யக்திரூன அல்லா யக்திர் அஹுல் கிதாப், அந்த அஹ்ல கிதாபுகள் சக்தி பெற மாட்டார்கள். அலா ஷைஇன் ஃபதுலில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபதுலில் எதையும் சக்தி பெற மாட்டார்கள். அதாவது அஹ்ல கிதாபை சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களில் நபி வரணும், பனி இஸ்ராயல்கள், அது எப்படி அரபு மக்கள் நபி போச்சு, அதனால் நபி ஏற்றுக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ் தன் கருணையை உங்கள்கிட்ட அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கான், சக்தியை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான், நீ யாருக்கு வேணால் கொடுத்துக்கோன்னு சொல்லி அல்லாஹ் தன் கையில் வச்சுருக்கான். தான் யாருக்கு நினைக்கிறோன்னு கொடுப்பான். நீ சக்தி பெற மாட்டேன், நல்லா விளங்கிக்கோ. அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய அருள் உன் கையில் இல்லை, அது நல்லா விளங்க. நீ என் கையில் இருக்குது. இன்னல் ஃபதுல பி எதில்லாஹி அன்னல் ஃபதுல பி எதில்லாஹி, அனைத்து அருளும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யுதீஹி மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கிறான். வல்லாஹு துல் ஃபதுலில் அலீம், அல்லாஹ் மாபெரும் அருட்கொடை உடையவனாக இருக்கிறான். அதனால் நீ அவ்வாறு தப்பாக விளங்காத. நான் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அருளை கொடுத்தேன், அதை ஏற்றுக்கொண்டால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நற்கூலி கிடைக்கும், இல்லை என்றால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவருக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக அறிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.